ஜக்கம்மா 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 முத்தமிட்டால் வேங்கை என்ற நெற்றியிலே குங்குமத்தால் போட்டு வைத்து உல பெருமையை காட்டுகின்றார். துள்ளி வாழும் மீன்கள் எல்லாம் புதுவிடும் உன் விழிகளிலே மைதீட்டி இந்த மன்னவனை மயக்குகின்றார். இந்த மன்னவனை மயக்கிவிட்ட மாங்கனி கன்னத்திலே மாப்பூசி தன் மாதிரியிலே சாய்க்கின்றார். நம் இதழ்களுக்குள் ஏன் இந்த யுத்தம்? ஓ, முதலில் யார் முத்தமிடுவது என்று போதரிக்கின்றதோ முத்து முத்தாய் முத்தமிட்டு முத்தத்திலே சத்தமிட்டு கத்தியின் சத்தமின்றி காயம் செய்த மாயம் கண்ணியே மண்ணிலே விண்ணிலே ஏன் வேறெந்த பெண்ணிடத்திலும் காணாத பேரழகு என் ஜக்கம்மாளின் காலழகு என்னை களிப்புறச் செய்ததிலே வியப்பேதும் இல்லையே. சிங்கார நடை போட்டு சிந்தனைக்கு தடை போட்டு சந்தனத்தால் பாய் போட்டு நாம் சந்திப்போம் காலால். சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், சொந்தம் வேண்டாம், மண் வேண்டாம், பொன் வேண்டாம், மணி முத்து வேண்டாம். என் ஜக்கம்மா, நீ மட்டும் என் அருகிலே இருந்து விட்டால் வேறு நிலைவே எனக்கு வர வேண்டாம். தங்கத்திலே தமிழ் சங்கத்திலே உன் அங்கத்திலே புலி என புகுந்த என்னை சிறைபிடித்தாய் உன் அன்பு வெள்ளத்திலே. இரட்டு பருவம் அதற்கு ஈடான உன் புருவம் பவளையும் நிலவாக்கும் உன் புதுநில வரவும் நான் பிறந்த பருவம் செய்யறதா நான் செய்த வாழ்க்கை.
ஸ்ரீ வைகுந்தம் நெற்களம் சேர்த்து வாய்ச்சொல் முற்றி கலகம் ஏற்பட்டு கொலையும் செய்துவிட்டு போதாதன நெல்லையும் கொள்ளையெடுத்து வந்திருக்கின்றனர். வணக்கம் அரசே. ஓய்வு எடுப்பதை ரத்து செய்துவிட்டு தாங்கள் உடனே நாடு திரும்பி விட்டீர்களே. ஒரு நாள் ஓய்வுக்கு அசைப்பட்டால் ஒரு மாதம் அல்லவா தலைவலி வந்து சேர்கிறது. காவலர் ஒருவன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான். சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, வெள்ளையர்களிடமிருந்து தானே? அவர்களுக்கு வேற வேலை என்ன இருக்கிறது அரசே? வரி கொடுக்கவில்லை என்று வழக்கமான புலம்பல் தானே? வழக்கமான புலம்பல் அல்ல, வழக்கோடு சேர்ந்த புலம்பல். வழக்கா? கொள்ளை வழக்கு, அத்தோடு சேர்த்த ஒரு கொலை வழக்கு. புரியவில்லையே. புரியாமல் தான் நடந்திருக்கிறது. தலைகால் புரியாமல் தங்களை அறியாமல் நடந்திருக்கிறது. தன் சுயநலத்திற்காக இதுவரை எதுவுமே செய்யாதவன் இந்த வீரபாண்டியன். அவனால் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்து ஒரு சிறுபடை இரவோடு இரவாக சென்று ஸ்ரீவைகுண்டம் நெற்களஞ்சியத்தை கொள்ளையடித்திருக்கிறது. தடுக்க வந்த தலைமை காவலரை கொலையும் செய்திருக்கிறார். அரசு என்ன பிள்ளை அவர்களே, அதிர்ச்சியாக இருக்கிறதா? அமைச்சர் கையிலே அரசாட்சியை கொடுத்து விட்டு ஆனந்தமாக ஓய்வெடுக்க சென்றது பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் செய்த கொலை அல்லவா? அதிகார போதை அமைச்சர் கண்ணை மறைத்து விட்டார். இல்லை என்றால் கொள்ளைகளுடன் கூட்டு வைத்து களவு செய்யும் மனம் வருமா? கட்டபொம்மன் பெயருக்கு கலகம் ஏற்படுத்தும் எண்ணத்தான் வருமா? பிள்ளை அவர்களை, உடன் பிறந்த என் தம்பி உமைத்துறை கூட நம்பாமல் உங்களுடன் கையாட்சி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்றேனே, இப்படி செய்து விட்டீர்களே. மன்னித்து விடுங்கள். நான் மன்னிப்பது சோகம் பிள்ளை அவர்களே. மரணமடைந்த தலைமை காவலன் பாண்டித்தேவனை மன்னிப்பானா? திறமையான அவன் மனைவிதான் மன்னிப்பானா? விடுதலைக்காக ஆயுதம் தாங்கலாம், உரிமைக்காக போரிடலாம். கேவலம் பிறர் பொருளை அபகரிக்க ஆயுதம் ஏறி போர் நிற்கிறீர்களே, இதைத்தான் என்னால் மன்னிக்கவே முடியவில்லை. என்னிடம் கேட்டிருந்தால் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொத்த சொல்லி இருப்பேனே. எங்கிருந்து வந்த உங்களுக்கு அந்த துணிச்சல்? யார் கொடுத்தது அந்த தைரியம்? திடீரென்று கிடைத்த பதவியை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஏகச்சதிகார எண்ணம் எப்படி வந்தது? நெஞ்சம் நடுக்குகிறது நினைத்தாலே. நீதி நிலைத்த நாடு என்று நெஞ்சை நிமித்து சொன்ன என்னை கூடி குறுகி தலைகுடிய வைத்து விட்டீர்களே பிள்ளையவர்களே, தலைகுடிய வைத்து விட்டீர்களே. பெரும்பிழை செய்து விட்டேன் அரசே, பெரும்பிழை செய்து விட்டு தங்கள் பெயருக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டேன். பிள்ளை பாசம் என் கண்ணை மறைத்து விட்டது. நல்யோசனை வழங்க வேண்டிய நானே கொள்ளையடிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் காரணமாகிவிட்டேன். என்னை கும்பனியாரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தண்டனையால் தணிந்து விடாது கும்பனியரின் கோபம். இதை மையமாக வைத்து நம்மை அடக்கியால் ஆலோசனை செய்வார்கள். அண்ணா, இனி நாம் என்ன செய்வோம்? வணக்கம் அரசே. அரசே, கும்மிடி துப்பாக்கியிலிருந்து கும்மிடி சுப்பையர் இருவரும் வந்திருக்கின்றனர். பிரபாஸ் முதலியார் ஆகியோரும் இருவரும் வந்திருக்கின்றனர். வரச்சு. வாருங்கள் துபாஸ் ராமலிங்க முதலியாரே, என்ன விஷயம்? வரி வந்து சேரவில்லையா? அதற்கான காரணத்தையும் கூறவில்லையா? கிஸ்தி திரை இதை எதையும் செலுத்தவில்லையா? அதற்கான இணக்கமும் தெரியவில்லையா? கும்பலுக்கு நடவடிக்கை புரியவில்லையா? இதற்கு ஆம் இல்லை என்ற ஒரே பதிலை கேட்டு வர சொன்னார்கள். ஆம் இல்லை ஒரே பதில் இருக்கட்டும். துபாஸ் அவர்களே, நீங்கள் தான் ஆம் ஆம் என்று சொல்லிவிட்டீர்களே, இப்போது நான் சொல்வதை இல்லை என்று வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள். வரி கட்டுவதாக இல்லை, காரணம் சொல்வதாக இல்லை, கிஸ்திகளை செலுத்துவதாக இல்லை, விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு எங்கள் நடவடிக்கை புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. உறுதியாக உங்களுக்கு பணிவதாகவும் இல்லை. அமைச்சர் தாராதிபதி பிள்ளையை கைது செய்து வரும்படி கும்பலியின் உத்தரவு. என்ன துபாஸ் ராமலிங்க முதலியாரே, உயிரை விட துணிந்து விட்டீரா? சல்மானத்துக்கும் வெள்ளையன் வீசும் வெள்ளிப்பணத்துக்கும் நீங்கள் வேண்டுமானால் விசுவாசமாக இருங்கள். கட்டபொம்மன் பொறுமையை உரசி பார்க்க நினைக்காதீர்கள். உருக்கொண்டு போய்விடுவீர்கள்.
தமிழ் மண்ணிலே பிறந்த நான் தான் முடிவெடுக்க வேண்டும். எங்கிருந்தோ வந்த பரங்கி தலைகள் அல்ல. இன துரோகி, நீ தமிழர் என்பதால் தப்பித்தீர். இதுவே இந்த வெள்ளைக்கால சிப்பாய்கள் செய்திருந்தால் அவனது 2 கரங்களையும் துண்டு துண்டாக வெட்டி எறிந்து நாய்களுக்கு எரிந்திருப்பேன். துபாஷ், ஒரு நிமிடம். நடந்ததை அப்படியே போய் கூறுங்கள். தலையே போவதாக இருந்தாலும் தன்மானத்தை இழக்க மாட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். போர்தான் எனக்கு தீர்வென்றான். போரை ஏற்றுக்கொள்கிறாய். போய் வாருங்கள், ஒரு முறையில் சந்திப்போம். இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கீங்க. வேறொன்றுமில்லை, நான் சார்ஜ் எடுத்தவர் என்னை பாளையங்கோட்டையில் வந்து சந்திக்கப்பட்டது. அந்த காட்டுப்பொம்மனுக்கு ஓலை அனுப்பியிருந்தேன் அல்லவா? அவன் தரும் பதிலை வைத்துதான் இந்த பாஞ்சால குர்த்தியின் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும். மார்னிங் மார்க்கஸ். தாங்கள் கொடுத்தனுப்பிய கடிதத்தை பாஞ்சாலங்குறிச்சி மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்று கொடுத்தேன். அதற்கு அவர் நேரம் இருந்தால், ஓய்வு கிடைத்தால், மார்க்கஸ் தேவைப்பட்டால் தங்களை சந்திக்க யோசனை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சுடுசோத்துக்குள்ள விரல ஓட்ட கரையாகி போயிடுச்சு. என்ன ஒரு அகம்பா! சங்கடத்தில் இருப்பவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் அதை ஏளனம் செய்கிறான். ஏழக்கமாக முடிக்கலாம் என்று எழுதி வைப்பு எடுத்தால் விடாப்படியாக இருக்கிறான். முட்டாள்! எங்கு சென்றாலும் வெற்றி கொடி நாட்டி எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியின் ஆதிக்கம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் எந்த நேரத்தில் வாழ்வதற்கும் கற்பவன் என்று அவன் பெயரை உச்சரிக்கின்றார். அவனிடம் அப்படி என்னதான் இருக்கிறது? என்னுடைய அடிமைக்கு எத்தனை போகலாம்? அந்த காட்டுப்பொம்மன் எங்கள் கம்பெனிக்கு எதிராக என்னவெல்லாம் செய்திருக்கிறான் தெரியுமா? எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு சொந்தமான வாய்கொண்டும் மேற்கஞ்சத்தில் வைக்கப்பட்டிருந்த 136 கோட்டைகளும் கொள்ளை. அந்த காவலுக்கு நீட்டி வைக்கப்பட்டிருந்த சோல்ஜர் பாண்டித்தேவனும் கொலை. 1000 கம்பளம் 64 படை வீரர்களோடு வந்து அந்த காலாணிபதி பிள்ளையின் தலைமையிலான படையை வைத்து கொள்ளையடித்து சென்று விட்டான் அந்த காட்டுப்பொம்மன். I am not bad. காட்டுப்பொம்மன், இன்று முதல் உன்னுடைய அறிவு ஆரம்பமாக போகிறது. இந்த பாஞ்சால குறிச்சியின் மீது போர் தொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய போகிறேன். அந்த மாவீரன் மாற்றண்டையன் என்றெல்லாம் மாற்றட்டிக் கொள்ளும் அந்த மாவீரனை மண்ணை காமப்படுகிறேன். துறையவர்களே, இத்தமிழ் மண்ணை காத்திருக்கும் குலசாமி அவர். அவரை நம்பி 1000 குடும்பங்கள் இங்கே பிழைக்கின்றன. இன்னொரு முறை அடிமை என்று சொல்லாதீர்கள். அங்கு இருந்தபடியே கத்தியை வீசி கழுத்தை துண்டித்து விடுவார். You bloody fool! ஆடும் பாம்பு கூட போட்டி பாம்பாய் அடங்கும். இந்த அகிலத்தில் உள்ள எல்லா அரசர்களையும் அழைக்கி ஆளும் எனக்கு அந்த காட்டுப்பொம்மன் ஏமாத்திரம். எப்போது கூறுங்கள், அந்த காட்டுப்பொம்மனை பற்றி இன்ச் பை இன்ச்சாக கூறுங்கள். அவன் கதை நான் முடிக்கிறேன். ஆளு கொஞ்சம் மாநிலம் வேறம் 6 அடி 10 அங்குலம். Stupid nonsense! நான் அவனோட ஹைட் பேஷை பற்றி கேட்கிறேன். அவனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றி கூறுங்கள். அத கேக்குறீங்களா? இப்படி
இன்ச்சு போய் இன்ச்சா சொல்லணும்னா உயரத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். மிஸ்டர் ரெட்டப்பன், இப்பொழுதாவது கூறுங்கள் அவனுடைய நடவடிக்கைகளை பற்றி. அவரு பெரிய முருக பக்தர். What? Muruga? You mean God Muruga Pandaram? He is funny fellow. அவரு தினமும் திருச்செந்தூர் முருகனை கும்பிடாம எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. தினமும் அந்த கோயில் விபூதியை தான் பூசுவார். திங்கட்கிழமை ஆனா திருச்செந்தூர் முருகன் கோயில இருந்து விபூதி வந்து சேர்ந்துடும். இதுக்காகவே அஞ்சல் குதிரைன்னு 6 குதிரைகளை வளர்க்கிறாருன்னா பாருங்க. Mr. Ratchapan, நான் கூட அந்த காட்டு பாம்பனை பற்றி என்னவோ ஏதோ என்று பயந்து கொண்டிருந்தேன். இதுதான் அவனுடைய வீரமா? வெறும் காற்றையும் காரையும் வைத்துக் கொண்டு என்னுடைய வீரங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான்? எப்பொழுது கூறுங்கள், அவனது கோட்டையை பற்றி கூறுங்கள். அது வெறும் ஆத்து மணல்ல கட்டின கோட்டைங்க. நீங்க எதுக்குன்னு பெருமூச்சு விட்டாலே ஊந்து விழுந்துடும். அவன் கட்ட மணக்கோட்டை அளவுக்கு அவன் வசிக்கிற கோட்டை இல்லைங்க. அப்புறம் அவ்வளவு வீரமா நான் கேட்டீங்க. அவன் சுத்த கோழைங்க. அவனை ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு கூப்பிடுங்க, வரமாட்டான். எதிர்த்தாருவன் 100 பேர் நின்னாதான் சண்டையா போடுவான். ஏங்க தர ஒருத்தர் 100 பேர் அடிக்கிறதுக்கு பேரு சண்டையா? முறையே தெரியாது முரட்டு பையன். மிஸ்டர் ராட்டப்பன், சாந்தரி சாக்கில் அவனுடைய வீரத்தை பற்றி ஒன்றும் புகழவில்லையே. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க தர. It's okay. எப்பொழுது பாஞ்சால கொச்சியின் நிலவட்டை பற்றி கூறுங்க. அதை தெரிஞ்சுக்க நம்ம ஒருத்தனை தூது அனுப்பிச்சிருக்கேன். இப்ப வந்துருவோம். It's okay. துரையார்களே, அவர்கள் மீது போர் தொடுக்க அருமையான ஒரு வாய்ப்பு. ஊரே காலியாக கிடக்கிறதா? ஊர் மக்கள் அனைவரும் திருச்செந்தூர் திருவிழா பார்க்க போய்விட்டார்களாம். அமைச்சரும் அவர் சொந்த ஊரான ஆற்றூருக்கு போயிருக்கிறாராம். அவர்கள் மீது போர் தொடுக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதைத்தான் நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். நீ என்னையும் மதிக்கவில்லை. நான் அனுப்பிய கடிதத்துக்கும் பதில் தரவில்லை. சுபாஷ் அவர்களை தூதுவிட்டும் அந்த தானாதிபதி பிள்ளை என்பசம் ஒப்படைக்கவில்லை. இதையெல்லாம் நீ நினைத்து வாட்டப்படும் நேரம் வந்துவிட்டது கண்டுபிடிப்பா. அவர்களே, நமது உளவு படையின் தகவல் படி அவனது படைகளும் தயாராகி கொண்டிருக்கிறதாம். Shabbat, our captain, Major Smart and Robert Collins are get ready to go. காரை படை, பீரங்கி படை, ஆனை படை மற்றும் போருக்கு தேவையான ஆயுதங்களோடு தயாராக உள்ளனர். மற்றும் அவர் கவர்னர் ராபர்ட் கால் அதுக்கு எல்லா அதிகாரிகளையும் போட்டுள்ளார். Tomorrow, September 4, 1799, தலைமையிலான 4,000 people கொண்ட soldiers அந்த கட்டபொம்மனின் கோட்டையை முற்றுகையிட தயாராக உள்ளனர். மார்க்கஸ், நமது தலைவர்கள் தலைவர்களோடு கூறி படையை தயார் செய்யுங்கள். கட்டபொம்மா, I am not only Carter, I am the dog. பேனர்மேன் படைகளோடு வந்து சேர்ந்து விட்டான். நல்ல வேளையாக அவன் படை நமது கோட்டையை முற்றுகிற முன்பே நாம் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து விட்டோம். உடனே அரசரிடம் கூறி முரசறிவித்து மக்களை ஊர் திரும்ப செய்ய வேண்டும். நாம் அவனை அவளை பற்றி சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அவன் போர்க்கள பல கண்டவன். ஆனால் பேனர்மேன் படைத்திறனுக்கு முன்னால் நமது போர்த்திறன் எல்லளவும் சலித்ததல்ல. இளவரசர், நான் உடனே சென்று நம் படைகளை தயார்படுத்துகிறேன். போய் வாருங்கள் தரம். இளவரசே, கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆயுதம் தாங்கிய வீரர்களை தயாராக நிறுத்தி வைத்திருக்கிறோம். விடிந்ததும் தாக்குதல் நடத்த கும்பனி படை ஆயத்தமாக உள்ளதாம். தகவல் வந்தது. தளபதி, நமக்கு யார் தயவும் தேவையில்லை. அவரது படைகளை எதிர்கொள்ளும் வலிமை நம்மிடம் உள்ளது. சினம் கொண்ட காட்டாற்றை அணைபோட்டு தடுக்க முடியாது. நமது வாழ்வீச்சால் அவனது படைகளை சுக்குநூறாக்கி புறமுதுகிட்டு ஓடச் செய்.
உடனே இளவரசரை பார்க்க வேண்டும். ஒரு செய்தி ஒன்று சொல்ல வேண்டும். தளபதிகள் வெள்ளையதேவன் சுந்தரத்திடம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நாங்கள் அனைவரும் இங்குதான் இருக்கிறோம். சொல்ல வந்த விஷயத்தை கூறு. ஆபத்து இளவரசை, ஆபத்து. சூரிய உதயத்துக்கு முன்பே கோட்டையை நோக்கி முதல் குண்டு பாயப் போகிறது. அங்கு கும்பிடி ராணுவம் தயாராக இருக்கின்றது. அவர்களின் ஆயுதக்கிடத்தை உங்கள் கோட்டையின் காட்டுப்பகுதியில் தான் அமைந்துள்ளது. நீங்கள் அதை முதலில் அளித்தால்தான் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வெற்றி கிடைக்கும். அவர்கள் போர் தொடுக்கும் செய்தியை உங்களிடம் சொல்ல வேண்டுமே என்ற நல்ல எண்ணத்தில் தான் அவனிடம் உயிர் பிச்சை வாங்கிக் கொண்டு இங்கு ஓடோடி வந்தேன். ஆனால் உங்கள் படை வீரர் ஒருவர் எவனோ எதிராளி என்று நினைத்து என் மீது ஈட்டியை பாய்த்து விட்டார். உங்களுக்கு உடனே சென்று அரண்மனை வைத்து அழைத்துவோம். உத்தரவர். இளவரசே, இனி நான் பிழைக்க மாட்டேன். ஏனென்றால் போர்க்களத்தில் பயன்படுத்தும் ஈட்டியில் நஞ்சு தடவப்பட்டது எனக்கு நன்றாக தெரியும். எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்த நீ யாரப்பா? இளவரசி, என்னை தெரியவில்லையா? நான் தான் மெய்கண்டன். இவ்வளவு நாளா அநீதிக்கும் பாவத்துக்கும் துணையா இருந்துட்டேன். நான் செத்த பிறகு என் சடலத்தை இந்த புண்ணிய பூமியிலேயே புதைச்சிடுங்க சாமி. இளவரசே, எனது கடைசி ஆசை. சொல்வை கண்டா, என்ன ஆசை? எனக்கு குடும்பம் உள்ள குட்டின்னு யாரும் கிடையாது. நான் வழக்கமா எதை செஞ்சாலும் பயண செலவும் பஞ்சப்படியும் வாங்குவது வழக்கம். இப்ப நீங்க எனக்கு ஏதாவது படி கொடுக்கும் நினைச்சா அந்த வெட்டி எனக்கே கொடுத்துருங்க சாமி. வீரவே வெற்றியே. மெய்கண்டா, சிரிக்க சிரிக்க பேசியதால் உன்னை வெறும் கோமாளி என்று நினைத்து விட்டேன். எதிரிகள் முகாமில் இப்படி ஒரு நல்லவனா? உண்மையில் நீ ஒரு தியாகியப்பா, தியாகி. அறிவு. இருட்டில் எப்படியோ ஆடு மேய்ப்பவர்கள் போல் ஆயுத கிடங்கு அருகில் வந்துவிட்டோம். நீ செய்யும் இந்த தியாகம் நம் மண்ணுக்கே பெருமை தேடி தரப்போகிறது. சராசரி குடும்பம், மன வாழ்க்கை, குழந்தைகள் என்று வாழாமல் இந்த தாய் நாட்டிற்காக நீ செய்யும் இந்த அறப்போர் சரித்திரம் போற்றும் பாரத போர். உன் மன வலிமை பாஞ்சாலங்குறிச்சியில் இனி பிறக்கவிருக்கும் அத்தனை பெண் குழந்தைகளுக்கும் ஓர் உத்வேகத்தை தரப்போகிறது. ஐயா சாமி, நாங்க ஆடு மேய்க்கிற சாமி. எல்லா ஆடும் இங்க வந்து புலக்க போட்டு கழிஞ்சதுன்னா வெள்ளக்காரன் கூடாரம் பூரா மாறி நச நசத்து போயிடும் சாமி. அதான் தெக்கால பட்டி போட்டு ஆடு அடிச்சிருக்கோம் சாமி. இப்ப ஒரு 7 ஆடு கழிஞ்சிட்டு இருக்கு சாமி. சாமி, நம்ம கிட்ட குருவை, வெள்ளாடு, கிளட்டாடு, கொம்பன், மூக்கன்னு எல்லா வகையான ஆடு இருக்கு சாமி. உங்களுக்கு எது வேணும் சாமி? நான் தானே. என்னண்ணே, எனக்கு என்ன காது குத்த பாக்குறியா? யாராவது சாமி, சீம பட்டாளத்து சிப்பாய்களுக்கு ஆட்டுக்கறி கொடுக்க கூடாதுன்னு மகாராஷ்டிரா உத்தரவு போட்டிருக்காருங்க. ஆனா நடுராத்திரில யாருக்கும் தெரியாம ஆளுகளை கொண்டு போய் கொடுங்க எட்டப்ப ராசா எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க சாமி. சாமி, இது ஆடு கடத்தல மாதிரி சாமி. நீ எதை வேணாலும் கேளு சாமி, நான் தரேன். ஏன் சாமி, இதுக்காக நான் ஆடுங்களையா சாட்சியம் வைக்க முடியும்? நம்மளாம் போ சாமி, நான் திரும்ப ஆடுகளை ஓட்டிட்டே போறேன். 100 ஆட்டை நடு ராத்திரில ஓட்டிட்டு வந்திருக்கானே, நல்லா நல்லி எலும்பா கடிக்கலாமேன்னு
என்ன பாராட்டாம மிரட்ட சாமி, இது சரிப்பட்டு வராது சாமி. நீ ஆச்சு அந்த கலெக்டர் துறையாச்சு, அது எட்டப்பராசாவாச்சு. ஏப்புல இல்லையே, கிளம்புக்குல இருமே ஏன் கோச்சிக்கிற? ஓ, அந்த பக்கம் வெளிமருந்து கிடைக்கிறியா, அதனாலதான் அந்த பக்கம் காவல் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ராத்திரி பகல் இல்லாம கண்ணுல விளக்கெண்ணைய ஊத்தி காவல் காக்குறவன். அட விளக்கண்ணைங்களா, நான் ஆட்டை வச்சு ஆயுத கணக்கு மேல போறேன். அதெல்லாம் சரிதான். சாமி, அது என் சம்சாரம் சாமி. அதை கேட்டா வெட்டி விடுவோம் சாமி. நான் கொஞ்சம் மோசமான ஆளு சாமி. இது சுத்தப்படாது சாமி. அதான் சிப்பாய் ஆட்டை வேணான்னு சொல்லிட்டாருல. நாளைக்கு எட்டப்பராசாட்ட போய் இவர் தான் நம்ம ஆட்டை வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிடுவோம். என்ன சொல்றது? ஏய் கிளம்புல. நீ எட்டப்பா நினைச்சாலும் முதல்ல சொல்ல வேண்டியது தானே. சரி சரி, நீ ஆடுகளை ஓட்டிட்டு போய் மேற்கால பக்கமா போட்டுக்கோ. ஆனா கிழக்கால பக்கம் மட்டும் போயிடாதியா, அங்கதான் வெடிமருந்து கிடங்கு இருக்கு. ஐயோ, அப்ப அங்கதான் துப்பாக்கி வெடிகுண்டு வீரவி மருந்தா இருக்குமா சாமி? போட்டு பேசாதியா, வெள்ளக்கார வெற்றியா அதுதான் இருக்கு. அப்புறம் பெரிய சிக்கலாகி போயிருமியா. சரியா, என்கிட்ட ஒரு ஆட்டை புடிச்சு கொடுத்துட்டு நீ ஆளுகளை ஓடிக்கிட்டு போ. ஆனா எனக்கு ஆட்டை கொடுத்துட்டு சொல்லி அங்க யாருடி சொல்லிடாத, அப்புறம் ஏன் வேலை போயிடும். உசுரே போனாலும் சொல்ல மாட்டாங்க சாமி. சாமி, நீங்களே வந்து ஒரு நல்ல கடையா பார்த்து பிடிச்சிக்கிங்க. ஏன் போல இல்லையே, இந்த சாமிக்கு ஒரு கிடாயை பார்த்து பிடிச்சிட்டு தெக்கால பட்டியல் ஆட்டையெல்லாம் ஓட்டிட்டு வா, நான் முன்னால போறேன். சுத்தப்படாது சாமி, இது சுத்தப்படாது. நீ ஆட்டை ஓட்டிட்டு போறது பதிலா என் பொண்டாட்டி ஓட்டுலாம் போயிடுவ. ஏன் இல்லையே, நானே ஆட்டை பிடிச்சி அவருக்கு கொடுத்துட்டேன். ஆலையில ஓட்டியார நீ முன்னால போ. விடைகுடு வெள்ளை அம்மா, பரங்கியர் படை இரவோடு இரவாக வந்து விட்டதான் நமது பாஞ்சையை நோக்கி நேரம் நெருங்கி விட்டது. நான் போருக்கு செல்ல, பகையரை கொல்ல, வீரர்களை வெட்டி சாய்க்க, அவர்களுக்கு வேலை பாய்ச்ச, சஞ்சலம் கொள்ளாதே நஞ்சுமை. மாற்றான் காலடி நம் மண்ணிலே படலாமா? விடை கொடுத்து அனுப்பு. இதற்காக அனுகிறோம். நம் தாய்நாட்டை காக்க வேண்டியது பாஞ்சால குறிச்சியின் தளபதியின் கடமை அல்லவா? கட்டுக்கடங்கால சீனிக்காலை வளர்த்த என் வெள்ளையம்மா கண்ணிலிருந்து நீர் வரலாமா? உங்கள் ஆவேசம் எனக்கு புரிகிறது. ஆனால் அவன் கால் ஊன்றி விட்டான். கொட்டம் அடிக்கும் கும்பிடியாரின் வட்டத்தை வெட்டி சைக்கும் வேலை வரும். உங்கள் பராமரிக்கத்தை ஆறறிய செய்யும் காலம் வரும். அத்தருணம் வரும்போது நீங்கள் தயாராகுங்கள். இப்போதைக்கு சற்று பொறுமையாக இருங்கள் அத்தான். பொறுமையா? செருக்கிற செல்லையன் சிந்தை துடிக்கின்ற வேளையில் தடுத்து நிறுத்துகிறாய். ஈட்டிய வாளுக்கும் எடுத்த தோளுக்கும் வேலை கொடுப்பது எப்போது? இவர்கள் அந்த தமிழன் வீரத்தை எடுத்து கூறினால் இவையாராங்கள். பூக்காராய் இருந்த புனித பூமியை புழுகி சாக்காராய் மாற்ற நினைக்கும் மீச கூட்டம். தாமதித்தால் தலைமுறை நமக்குத்தான். என் கண்ணிற்கு காரணம் இருக்கிறது. நான் கண்டு கொள்ளாத சொப்பனம் என்னை இப்படி பேச வைக்கிறது. அதான் நான் இவ்வளவு சொல்லியும் நீங்கள் போருக்கு புறப்படத்தான் வேண்டுமா? இந்த வினா உனக்கு வேடிக்கையாக தெரியவில்லையா? கோட்டையை சுற்றி கொடியவர்கள் கூறிவிட்டனர். நாட்டு விடுதலைக்காக வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும் பறை அறிவித்திருக்கிறோம். வழி நடத்தி செல்ல வேண்டிய பலவதியே பதுங்கியிருந்து மனைவிக்கு பணிவழக்கை சொல்கிறாயா? பாசத்துக்கு முன்னால் உன் வீரம் பணிந்து விட்டதா? படையிலே சேர வேண்டும், நாட்டுக்கு பணி செய்ய வேண்டும் என்று
ஆணுடை தரித்த வெள்ளையம்மாளா இப்படி பேசுவது? உங்கள் மனைவியாக நான் கெஞ்சவில்லை. என் வயிற்றில் வளரும் உங்கள் பிள்ளையின் தாயாக உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நமது வீரர்கள் அனைவருக்கும் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு மனம் உடைந்து இன்னும் ஒரு மழலை கூட எனக்கு கொஞ்சமே இல்லையாத்தான். கொஞ்சலாம் கோழையாங்கள் வெற்றிக்கடி பறித்து வந்து நாடு மட்டும் வீரனாக என் பிள்ளையை கொள்கிறேன். அதுதான் எனக்கு பெருமை. பிறக்கப் போகும் என் பிள்ளைக்கும் பெருமை. போர் என்றால் குளித்து போகும் நம்பினம் கலங்குவதும் புலம்புவதும் என் வம்சத்துக்கு இருக்கு. ஒன்று கண்டாலும் அது வெறும் சகல தடைகளை கண்டு நல்ல நேரம் பார்த்து வருவதல்ல யுத்தங்கள். எதிரிகளை போய் நான் சொல்ல முடியுமா? சேத்தன சல்லசின் சிந்த துடிக்கின்ற வேலைகள் தடுத்து நிறுத்துகிறார். தீட்டிய வாளுக்கும் தன் எடுத்த தோளுக்கும் வேலை கொடுப்பது எப்போது? இவைகளும் அந்த தமிழ் வீரத்தை எடுத்து கூறினான் இவையரப்பன். பூக்காடாய் இருந்த புனித பூமியை புழுதி சாக்காடாய் மாற்ற நினைக்கும் நீச கூட்டம். தாமதித்தால் தலைகுழுவு நமக்குத்தான். என் கண்ணீருக்கு காரணம் இருக்கிறது. நான் கண்ட பொல்லாத சொப்பனம் என்னை இப்படி பேச வைக்கிறது. அதான் நீங்கள் போருக்கு புறப்படத்தான் வேண்டுமா? இந்த வினா உனக்கு வேடிக்கையாக தெரியவில்லையா? கோட்டையை சுற்றி கொடிவர்கள் கூறிவிட்டனர். வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும் என்று படை அறிவித்திருக்கிறோம். பணி நடத்தி செல்ல வேண்டிய படை தளபதியே பதுங்கியிருந்து மனைவிக்கு பணியாளர் செய்ய சொல்கிறாயா? பாசத்துக்கு முன்னால் உன் வீர பணிந்து விட்டதா? படையிலே சேர வேண்டும், நாட்டுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நான் உடை தவித்த வெள்ளையம்மாளா இப்படி பேசுவது? உங்கள் மனைவியாக நான் உங்களை கெஞ்சவில்லை. என் வயிற்றில் வளரும் உங்கள் குழந்தையின் தாயாக கெஞ்சுகிறேன். நம் வீர அனைவருக்கும் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் மனமுடைந்து இன்னும் ஒரு மழலை கூட நாம் எனக்கு கொஞ்சமே இல்லையாத்தான். கொஞ்சம் அல்ல, வெற்றிக்கணி பறித்து வந்து நாடு மட்டும் வீரனாக என் பிள்ளையை கொஞ்சுகிறேன். அதுதான் எனக்கு பெருமை. பேக்கப் போகும் என் பிள்ளைக்கும் பெருமை. போர் என்றால் பூரித்து போகும் இனம் நம்மினம். கலங்குவதும் புலம்புவதும் என் வம்சத்துக்கே இழுக்கு. நான் சொல்வதை கேளுங்கள். நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல் உங்களுக்கு இரக்கமே வரவில்லையா? உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் போருக்கு புறப்படுதான் வெள்ளையம்மா, சூரியன் உதிக்கத்தான் வேண்டுமா? நிலம் ஒளிரத்தான் வேண்டுமா? மலர்கள் மலரத்தான் வேண்டுமா என்பது போல் இருக்கிறது உன் கேள்வி. இப்படி கேட்கின்றாயே, என் வீரத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? சில நாட்கள், சில இரவுகள் தான் நீ வெறுகிற பெருமூச்சியின் பெண்மை தனிமதுக்குள் வெள்ளையர் முகாமை சாம்பலாக்கி திரும்புகிறேன். கலங்காதே, சிரித்த முகத்தோடு சென்று வாருங்கள். அத்தான் செல்வனுக்கு என்று விடை கொடு. வெற்றிடம் தரித்து படை நடத்தி மாற்றார் எனும் மண்மேல் குரல் தூசாக்கி இல்லம் திரும்புகிறேன். வெள்ளையம்மா, இப்போது நீ தேவை வைத்து அனுப்புகிறாயா அல்லது நானே இடத்தில் வைத்துக் கொண்டு புறப்படுத்துமா? பகைத்துக் கொள்வது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இதே கதிதான். செம்மறையாடுகளுக்கு சென்னாய்கள் வேங்கையாகலாம். வீறு கொண்ட இந்த வேங்கைக்கு சென்னாயும் ஒன்றுதான், செம்மறையாடுகளும் ஒன்றுதான். இது இந்த பேனர்மேன் காலை எடுத்து வைக்கும் இடமெல்லாம் எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியின் கொடி பட்டொலி வீசி பறந்திட வேண்டும்.
நம்மை பயத்துக் கொண்ட அந்த பாஞ்சால குறிச்சியின் பவனம் எங்கும் படுகளமாய் காட்சி தர வேண்டும். வெள்ளையனை என்று இகழ்ந்து பேசியவர்களின் நாவை அறுத்து வெட்டை நாய்களுக்கு இரையாக்குங்கள். பழகியினை என்று பழித்து பேசிய பரதேசி நாய்களை இழுத்து வந்து பீரங்கிகளுக்கு பலி கொடுங்கள். Tomorrow morning 8 o'clock நமது பீரங்கியிலிருந்து பாயும் முதல் குண்டிலேயே அந்த கட்டபொம்மனின் கோட்டை கொத்தவங்கள் தேவமண்டமாக வேண்டும். அந்த கட்டபொம்மனின் மனக்கோட்டை மண்ணோடு மண்ணாக மடிய வேண்டும். கட்டபொம்மா, now start your countdown. ஜக்கம்மா, அன்று சூரனை வதம் செய்ய வேலனுக்கு வேலெடுத்து கொடுத்தாள் அந்த பார்வதித்தாள். வீர திலகமிட்டு வெட்டி திலகமிட்டு முன்சிறி போருக்கு அனுப்பி வை ஜக்கம்மா. ஓட்டமோ வருத்தமோ வந்துவிடக் கூடாது உன் திருமுகத்தில். போர்க்களம் எனது படைகளுக்கு ஒரு விளையாட்டு கூடம். வெற்றி ஒன்றே எனது இலக்கு. இதில் கவலையோ கலக்கமோ எதற்கு? அன்று சூரனை வதம் செய்ய வேலனுக்கு வேலெடுத்து கொடுத்தாள் அந்த பார்வதித்தாய். இன்று வெள்ளையனை விரட்ட வாள் கொடுத்து வெற்றி திலகமிட்டு அனுப்புகிறாள் என் பத்தினி ஜக்கம்மா. ஆர்ப்பரிக்கிறது போர் முரசம், வடுக்கிறது தளந்தோள்கள். தாடி நரம்புகள் புடைக்க, கரங்கள் கத்தையை பிடிக்க, களத்திலே வீழ்வது தலைகளா தலை இழந்த உலகளா என்று கணக்கிட முடியாமல் வாடி உதிர்ந்த மலர்களைப் போல் உயிரட்டு கருதும் சருகுகளைப் போல் ஓய்ந்து செல்வதை பார்க்க விரும்புகிறாயா, அல்லது அதை ஊழல் சொல்ல கேட்க விரும்புகிறாயா? வீரபாண்டியனின் வாழ்வீச்சுக்கு பட எரி கண்ட பகைவர் கூட்டத்தை தொடரடைந்த தொலைவிலே ஓடச் செய்ய வேண்டும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் குதிரை குளம்புலிகள் இப்பூலகையை அதிரச் செய்ய வேண்டும். எதிரியின் இருதயத்தை கிழித்து அதில் சீரிப்பாயும் குருதியில் குளித்து தலை எழுந்த உடல்களை பாஞ்சால குறித்து மண்ணுக்கு உரமாக்க வேண்டும். நாடு பிடிக்கும் ஆசையால் வந்த போராளையில் மானம் கேட்கும் போர், தமிழனை தலைநிமிர வைக்கும் போர், அந்நிய ஆதிக்கத்தை வேறெடுக்கும் போர். வாழையோடு காத்திருப்பேன், விழி வைத்து பார்த்திருப்பேன். திருச்செந்தூர் முருகன் அருளால் நீங்கள் எண்ணிய காரியம் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் போருக்கு புறப்படுங்கள். எங்களுக்கு புரிதில்லை. போருக்கு புறப்படும் கணவனை புன்சை போடும் பெருமையத்தோடும் அனுப்பி வைக்கும் பாக்கியம் தமிழ் மண்ணில் பிறந்த பெண்ணுக்கே சொந்தம். அத்தான் போய் வாருங்கள், அத்தான் போய் வாருங்கள். எங்களுக்கு இந்த நிலை காத்திருப்பேன். வெற்றி செய்தியை எதிர்பார்த்திருப்பேன். அரண்மனை வாயிலில் கொண்டு வந்து கொண்டு செல்லுங்கள் அந்த அக்கிரமக்காரர்களின் தலையை. அதையிட்டும் அணியை அதிகார பலம் போர்க்களத்தில் சூறை காட்டால் வெற்றி பேசுங்கள். அத்தான் புள்ளிமான் கூட்டத்தில் நுழைந்த வைப்புலின் கூட்டத்தை ஆத்தரிய புறப்படுங்கள். வீறு கொண்டு ஏறி நடை போடும் ஏற்றமுக எம்மவர் வீரம் கூறுபட்டு போகாது. துரத்தி வந்த புலியை முரத்தால் அடித்து விரட்டிய என் வீரத்தாய் குலமே, நெஞ்சை நிமிர்த்தி நெடுவாள் ஏந்தி கொடும் வகை கண்டு கடும் மொழியாற்றி கொக்கரிக்கும் என் கொள்கை சிங்கங்களே, ஓட்டான் காலடியை மண்டியிடுவதா, தண்டிக்கு வேண்டியவனை தண்டலிட்டு வணங்குவதா, குல திருப்பிறப்பிலும் மாறுபட்ட கும்பிடியர் கூட்டத்திற்கு நாம் கும்பிடு போடுவதா, தென்னவன் எமக்கு முன்னவன் வீரம் சொன்ன வண்ணாட்டின் கண்ணவன்
என் பாசத்திற்கு பாத்திரமான என் மகன் நல்லையத்தை வேற்றுவன் நம்மை அடக்கி அல்வதா? நல்லட்சுமிக்கு தாவு கொடுக்கும் வேலை வந்து விட்டது இந்த எல்லைச்சாமிக்கு. ஒட்டடிபட்டு எட்டடிதாவும் புலிநிகள் துடிப்பட என் வீர கம்பளத்தார்களே, நெஞ்சிலே உரமுண்டு, நடுவார் கையில் உண்டு, தேகத்தில் துணிவுண்டு, பொசைக்கு விடுகிறேன் அந்த பரங்கிய கூட்டத்தை. எரிந்து போகட்டும் அந்நியர்களின் கூடாரம், சாய்ந்து போகட்டும் அவர்களின் கொலைக்கம்பங்கள். உங்களுக்கு நிகர் இப்பூவுலகில் யாருமே இல்லை என்று பேரோடும் புகழோடும் வெற்றி திருமகனாய் வீரகுமாரனாய் தமிழ் மண்ணை தாயகம் காப்பாற்ற புறப்படுங்கள். கட்டெடுத்த வித்தையெல்லாம் காத்தில் காட்டுங்கள். களத்தில் வெற்றி வேல் வீர வேல் என்ற முழக்கம் விண்ணை அடைய வேண்டும். அதோ போர் முரசம் ஒலிக்கிறது. நாளங்களை சூடேற்றும் தாளங்களோடு யுத்த பேரிகை முழங்குகிறது. இசையோடு இணைந்தவன் மரத்தமிழன். பிறப்பு முதல் இறப்பு வரை, போர் முதல் ஆலயம் வரை, அதோ நகரி. இதோ எக்காலம். இதோ படை. அங்கே முரசு. எங்கும் எதிலும் எழுச்சியூட்டும் இசை, உணர்ச்சியூட்டும் ஒளி, புறப்படட்டும் சேவை. முருகா, முத்துக்குமரா, சிக்கலிலே வேலெடுத்து செந்தூரில் பகை முடித்து பிறவி பயிர் என்ற செந்தூர் வாழ் செல்வக்குமரா, வேலவா, செந்தில் ஆட்டவா, உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளைக்கு போர் முடிக்கும் வல்லமையிட்டார். வெற்றி! பின்வாங்கி விட்டனர். பிள்ளை அவர்களே, இப்போது நாம் அடைந்திருப்பது முழு வெற்றி அல்ல. ஆங்கிலேயரின் ஆயுத கிழங்கு அழிந்தால்தான் நமது வெற்றி உறுதி செய்யப்படும். நடக்கக்கூடாது நடந்திருக்கிறது இளவரசி. நமது ஒற்றைப்படை சுந்தரலிங்கம் அவன் அத்தைமலை வடிவும் இப்பந்தத்தோடு எதிரிகளின் ஆயுத கிடங்கை அழித்திருக்கிறார்கள். நண்பா, நான் மன்னருக்கு இல்லை என்றாலும் நீ எப்போதும் இருப்பாய் என்று நினைத்தேனடா. என் அன்னத்தில் மண்ணள்ளி போட்டு விட்டாயடா. என்ன ஆறுதல் சொன்னாலும் மீள முடியாத பேரம்தான். சரித்திர புரசனாகிவிட்டார் நம் தளபதி சுந்தரலிங்கம். கலங்காது, அடுத்து ஆக வேண்டியதை யோசிப்போம்.
மன்னரிடம் இதை பற்றி யாரும் தெரிவிக்க வேண்டாம். சமயம் வரும்போது நானே தெரிவித்துக் கொள்கிறேன். தாரை மட்டமானது நம் ஆயுத கிடங்கு, பொடி பொடியானது என் மனக்கோட்டை, சொக்கம் நேராய் வெடித்து சதறியது நம் வீரங்கில். என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன் நம் கவர்னருக்கு நான் என்ன பதில்? How I am going to say your face. இந்த அறிவிலும் ஒரு ஆனந்தம், வீரன் சுந்தரலிங்கத்தின் மரணம். As your cat, தீ விபத்தோடு அவனும் இறந்தான். இனியும் அவனால் நம் படை வீரர்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பில்லை. இந்த செய்தியை கேட்டதும் அந்த காட்டு பொம்மன் தலையில் இடி விழுந்ததை போலாகியிருக்கும். துரையவர்களே, எனக்கு கிடைத்த உணவு செய்திப்படி நாம் இப்போது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் தெற்கு வாயிலை குறிவைத்து தகர்க்க வேண்டும். பாயும் பாயும் அவன் பேச்சை கேட்டேன், என்ன சொல்ல வேண்டும்? நான் சொல்றதால உண்மை. என்ன ஆச்சா? என்ன நம்புங்க. நீ கூறும் ஒவ்வொரு உளவு செய்தியும் என் வீரர்களின் அளவு செய்தாக எனக்கு திரும்புகிறது. How is it possible? நான் சொல்றதால உண்மை. என்ன நம்புகிறவர, என்ன நம்புங்க. அது உண்மை. அந்த காட்பொம்மனின் கோட்டை மானல் கோட்டை என்று கூறினார். பீரங்கியிலிருந்து பீரிட்டனம் குண்டுகள் பட்டதும் பாலிங்க குண்டுகளைப் போல் ஒதிர்ந்து விழுகிறது. How is it possible? ஏகை முறைக்கும் காட்சி முறைக்கும் முன்னால் நமது பீரங்கிகள் தோற்று போகிறது. How is it possible? சத்தியமா நான் சொல்றதால உண்மை. என்ன நம்புங்க. நீங்க என்ன நம்பலனா உங்க துப்பாக்கியால என்ன சுட்டுடுங்க தர. ஐலான், எட்டப்பட்ட விஷயத்தில் நாம் பொறுமை காப்பது அவசியம். அவருடைய உதவி நமக்கு நிறைய இருக்கிறது. ஒன்றுமில்லை மார்க்கஸ். எங்கு நடந்தவற்றை விலக்கி கூறி நம் கவர்னருக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன். நேரம் நம் கேப்டன் காலின்ஸ் பெரும் படைகளோடும் தேவையான ஆயுதங்களோடும் அந்த காட்டுப்பாம்பனின் கோட்டையை முற்றுகையிட்டு இருப்பார்கள். நம் சற்று நேரத்தில் அந்த வெற்றி செய்தி நம் காதில் வந்து விழும். மிகவும் துக்கமான செய்தி. கோட்டை நோக்கி சென்ற தளபதி காலின்ஸ் அவர்களை தளபதி வெள்ளைத்தேவன் ஈட்டி வீசி கொன்றுவிட்டான். Our Captain Collins is dead. Oh my God. John ஏறினால் மனம் சறுக்குகிறது. அந்த சுந்தரலிங்கம் ஒளிந்தான் என்று சந்தோஷப்பட்டது. இந்த வெள்ளையத்தேவன் அவனை மிஞ்சி நிற்கின்றான். நம் படை வீரர்கள் அவனிடம் கெஞ்சி நிற்கின்றார்கள். என்ன செய்வது? இந்த வெள்ளையத்தேவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த காட்டுப்பொம்மனை வீழ்த்துவது என்பது இயலாது. உடனே அறிவிப்பொன்றை விடுங்கள். அந்த வெள்ளையத்தேவனை உயிரோடனை பிணமாக கொண்டு வந்து என் காலடியில் போடுவார்களுக்கு அவர்கள் கேட்கும் தன்மானம் தரப்படும் என்று. வெள்ளையத்தேவனுக்கு மாய வலை விரித்துள்ளேன். அவன் பிடிபட்டதும் தெரியும் இந்த பேனர்மேன் யார் என்பது. வெற்றி வெற்றி வெற்றி! மயிலாட், உங்கள் மனதுக்கு ஒரு இனிப்பான செய்தி. சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வெள்ளைத்தேவனை தனக்கு வேண்டிய ஒருவனே காட்டி கொடுத்து விட்டான். Excellent, marvelous. I'm very excited, Marcus. I am very excited. நீ சென்று அந்த வெள்ளைத்தேவனை எடுத்து வா. வெள்ளைத்தேவா, நீ என்னவெல்லாம் செய்து விட்டாய். கேப்டன் காலின்ஸை கொன்று எண்ணற்ற சோல்ஜர்ஸ்களை அழித்து போர் கருவிகளை அழித்து மிகப்பெரிய இழப்பை எனக்கு ஏற்படுத்தி விட்டார்.
You gave him a big loss. நிச்சயம் நான் உனக்கு தண்டனை தருவேன். நீ அவ்வளவு எளிதாக சாகக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் மரண வேதனை அனுபவித்தே தான் சாக வேண்டும். Welcome, Mr. Balatama. Welcome to our camp. பாருங்குவதில் புலி, பலத்துடன் மோதுவதில் யானை, சீறி பாய்வதில் காளை, எதிரிகளை வீழ்த்துவதில் சிங்கம். ஐயோ நான் விரித்த மாயவழியில் சிக்கிக் கொண்டது. என்ன அவ்வளவு பெரிய வீரனா நீ? சண்டையிட்டு பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். யானையின் பலமும் காளையின் வேகமும் மோதி பார்த்திருந்தால் புரிந்திருக்கும். புலியின் பாய்ச்சலும் சிங்கத்தின் கச்சனை ஏழு கட்ட சிறுநரி சில்லறைக்காக காட்டி கொடுக்க இந்த வாய்வீரத்தில் இந்த பெருநரி பெருமை பேசுகிறது. குடித்து விட்டோம், கூண்டில் அடைத்து விட்டேன் என்று என் கட்டை அவுத்து விட்டு பார், நான் யார் என்பது உனக்கு புரியும். ஆகப்பட்ட ஆத்திரத்திலே நீ ஆழ்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆமாம், நீ உன் காட்டுப்பொம்மனுக்கு வாழ்ந்தகையாமே. அதில் எனக்கு கர்வமான பெருமை உண்டு. உணவு கொடுத்து அவர் உயிர் காக்க பயன்படுத்துகிறேன். ஆமா, நீ உன் கவர்னருக்கு இடது கையாமே. உன் இடது கையை வைத்து என்ன வேலையெல்லாம் செய்வாய்? வாய்ஜாலத்திலே உன்னுடைய வீரத்தை காட்டான். ஆமா, நீ காலத்திலே இறங்கினால் கரடி சிங்கம் புலி என்று காட்டி விட்டாய். இப்போது காட்டி பார்க்கலாம் உன்னுடைய வீரத்தை. கண்களை கட்டிவிட்டு வழிகாட்ட சொல்கிறாயா? வேண்டிக்கொள், அஜாக்கிரதையா கூட கை கட்டி அவிழ்ந்து விடக் கூடாது என்று உன் வீரனை வேண்டிக்கொள். இன்று அவிழ்ந்தால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ என்று நினைத்து நெருப்போடு விளையாட நினைக்காதே. உரையவர்களே, அவன் உங்கள் கோபத்தை தூண்டி விடுகிறான். அவசரப்பட்டு கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டாம். இங்கிருக்கும் அனைத்து தலைகளும் தரையில் விழுவதோடு மட்டுமல்ல, அனைவரையும் மாறுகால் மாறுகை வாங்கி விடுமான் ஜாக்கிரதை. முடியல் கொள்ளாதவன். எனக்கு புத்திமதி சொல்கிறாயா? மிஸ்டர் what I am telling in Tamil? Yes. Mr. Balatama, நீ எனக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அவனுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன். So, I will give you an offer. நீ எப்படி மரணிக்க விரும்புகிறாய் என்பதை கூறு. அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வீரனுக்கு ஒருவரைதான் மரணம். இறப்பதை பற்றி நான் எல்லளவும் கவலைப்படும். எனக்கு இருக்கும் வருத்தம் எல்லாம் உன்னை கொல்லாமல் போகிறேனே, நாங்கள் அடையும் சுதந்திரத்தை பார்க்காமல் சாகிறேன் என்றுதான். சுதந்திரம், you mean freedom. அது என்றுமே உங்களுக்கு கிடைக்காது. என்றுமே நீங்கள் எங்களின் அடிமைதான். மிஸ்டர் பாலட்டாபா, நீ உடைவாளை கொண்டு என் அதிநவீன போர்க்கருவிக்கு சவால் விட்டவன் தானே? மார்க்கெட், அவனது உடைவாளை அழித்து பாருங்கள். அத்தனை வீரர்களின் இதயத்தை கோச்சை கிழித்திருக்கும். அத்தனை வீரர்களின் சிரசை சிறைத்திருக்கும். அத்தனை வீரர்களின் கை கால்களை வெட்டி வீசி இருக்கும். இந்த பெருமை வாய்ந்த வாளால் நீ இறப்பதுதான் உனக்கு பெருமையாக இருக்கும். வா I am a bad man. என் மன்னருக்காகவும் என் தமிழ் மண்ணுக்காகவும் என் உயிரை விடுவதற்கு பெருமை அடைகிறேன். ஆனால் என்றோ ஒரு நாள் எங்கள் கொடி
வேண்டிய ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. சரி, இப்போது போர்க்களத்திலே சென்று ஒரு பேரத்தை காட்டலை. அரசே, நான் காவலில் இருந்த போது நான் ஏமாந்த சமயம் என் தலையில் அடித்து என்னை விலங்கிட்டு எதிரில் முகாமுக்கு இழுத்து சென்றுவிட்டது. உறவுகிட்டு ஓடும் கோடைகள் நம்மை பழிவாக என் நெஞ்சிலே கத்தியை பார்த்து அரசே, அரசே, உங்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உண்மை உள்ள சேவகனாக வாழ ஆசைப்பட்டேன். எனக்காக நீங்க ராஜபது என்ற பட்டத்தை கொடுத்தீர்கள். நான் இந்த மண்ணை விட்டு மறைந்தால் உங்களுக்காக இந்த தமிழ் மண்ணுக்காக எனக்கு பிறக்கப்போம் பையனை உங்களிடம் நான் விட்டு செல்கிறேன். இறைவா, இறைவா, என் தந்தையின் வழியில் வீரவரும் பாக்கியத்தை கொடுத்து விளக்குகிறேன். ஒரே சொல்வா சொல் என்ன வேண்டும் சொல். என்னை ஒரு முறை, ஒரே ஒரு முறை மகனே என்றால் பிள்ளையில்லா குறையை தீர்த்து வைத்த என் வீர மகனே, உன்னை இழந்து நான் எப்படி எப்பா தலைமையில் வாழப் போகிறேன். உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்காக இருப்பேன் என்று சொல்வாயே. உன்னை பலிகொடுத்து விட்டு நான் என்னடா செய்ய போகிறேன் என் மகனே. அரசே, அரசே என்று பாதத்தை கொட்டி அழைப்பாயே. அந்த அரசனை வழியில் வைத்துக் கொண்டு கெஞ்சுகிறேன். கத்திரத்து பாடப்பா. வெளியே தேவா, வெளியே தேவா. ஒரு முறை, ஒரே ஒரு முறை என்னை தந்தையே என்று சொல்லடா என் மகனே. இது அழகு, இது அழகு, மதி அழகு, பேரழகு என்று ஊருக்கு ஊர் அழகு சொல்லி பெருமைப்பட என் வெள்ளையத்தை அவன் மாணவர்களுக்கு ஈடாகுமா என்று இருமாப்பு அழைத்தேனே. அந்த வீசும் கரைகள் இருந்து மட்டும் போய் கிடக்கிறது. பிறந்த மண்ணுக்கு ஒரு தீக்கின்ற புலியாய் பாய்ந்து வருவாயே, முகப்பமாய் சீறி வருவாயே. அந்த வீர திருமகளை இழந்து விட்டுகிட்டு அனாதையாக நிற்கின்றேன் இறைவா. பாரதப்போர் அஸ்வத்தாமன் வீழ்ந்த போது அவன் தந்தை துரோணாச்சாரியார் கொடுத்த துடிப்பை இன்று நான் அனுபவிக்கிறேன் மகனே. முருகா, எப்படி இந்த போரை தொடர்பேன், இந்த இழப்பில் இருந்து எப்படி மீள்வேன்? அடிமை விளக்கை உடைத்தெறிய உன் மகன் கட்டபொம்மன் எடுத்த முடிவு தவறா, தவறா? மலை மலையாய் விட்டு சேர்த்த என் மாதிரனை மார்போடு கொண்டு விட்டாய். விலை மதிக்க முடியாத வெட்டித்த மகனை தற்பாய்ச்சி கொண்டு விட்டாய். உன்னை வேதனைக்காமல் விட மாட்டேன், சபதம் முடிக்காமல் தூங்க மாட்டேன். இது வேங்கையை வாழ்ந்த முடிந்த என் மகன் வெள்ளாட்டவன் மீது ஆணை. தாயார் தாயார் தகுதியின் தாமரை சுத்தராஜத்தின் மீது ஆணை. சத்தியத்தை காத்திருக்கும் இந்த தமிழ் மண்ணின் மீது ஆணை. அடிமை வழக்கை உடைத்தெடுப்பேன். அதுவரை தீராது என்
வீரர்களின் கோட்டை, ஒளிந்தது உனது படைபலம், அழிந்தது உனது சாம்ராஜ்யம். சோல்ஜர்ஸ், தொடர்ந்து முழங்கட்டும் பீரங்கி குண்டுகள், தொடர்ந்து துளைக்கட்டும் துப்பாக்கி குண்டுகள் எதிரிகளின் தலைகளை. மார்க்கஸ், அதோ வீழ்ந்தது கோட்டை, அந்த கட்டபொம்மனை எழுத்து வாருங்கள். ஒரு துக்கமான செய்தி. வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் கோட்டை விட்டு தப்பி சென்று விட்டார்கள். போட்டு தேடுங்கள். அந்தி சாய்வதற்குள் அந்த கட்டபொம்மன் என் காலடிகள் விட வேண்டும். இல்லையே மார்க்கஸ் தேடச் சென்ற வீரர்களை தேர்தலை நிறுத்தி சுட்டுத்தவர். ஆங்கில தளபதி பேனர்மேன் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். என்னது? நம்மை தேடி வந்துள்ளார்? அமைச்சரே, நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது நெஞ்சுக்குள் சற்று அச்சமும் பதட்டமும் குடிகொள்ளத்தான் செய்கிறது. நாம் தான் கட்டபொம்மனுக்கு தஞ்சம் அளித்துள்ளோம் என்பதை அந்த ஆங்கிலேயர்கள் அவ்வளவு எளிதாக கண்டுகொண்டிருப்பார்களோ? அது மிகவும் சுலபம் அரசே. நாமும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் நெருங்கிய நண்பர்கள் என்பது ஊரறிந்த உண்மை. அதனால் அவர்கள் எளிதில் கணித்திருப்பார்கள். நிலைமை எல்லை கடந்து விட்டது. நாம் என்ன செய்ய போகிறோம்? வாருங்கள் துரை அவர்களே. ஏது இவ்வளவு தூரம்? என்ன மிஸ்டர் தொண்டைமான் அவர்களே, வரவேற்பெல்லாம் மிகவும் பலமாக இருக்கிறது. நான் இங்கே எதற்காக வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நானே கூறுகிறேன். கோட்டையில் இருந்து காப்பிய அந்த கட்டபொம்மனும் அவனது தம்பி ஊமைத்துறையும் எங்குதான் தஞ்ச புகுந்திருப்பதாக எனக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இட்ஸ் ஓகே, நீங்கள் தெரியாது என்று கூறினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் உன் எல்லை சுற்றிலும் என் படை வீரர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓம் என்று ஒரு வார்த்தை கூறினால் போதும், மழை மாடும் நீர்நிலை புகை என எல்லாவற்றிலும் தேடி அந்த கட்டபொம்மனை கண்டுபிடித்து விடுவார்கள். எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி குற்றவாளிக்கு ஆடைக்கலம் கொடுத்த காரணத்துக்காக உனக்கும் மரண தண்டனை விதிக்கவும் எப்படி வசதி? அந்த கட்டபொம்மனை காட்டி கொடுத்து எங்களுக்கு நண்பனாக விருப்பமா, இல்லை தெரியாது என்று கூறி மரணம் அடைய விருப்பமா? வேண்டாம் வேண்டாம் துரை, நாங்கள் உங்களுக்கு நண்பராக இருக்கவே விரும்புகிறோம். புத்திசாலித்தனமான முடிவு. துரையவர்களே, நாம் நினைத்த காரியம் எவ்வளவு எளிதில் முடியும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. வேண்டாம், யாரும் தப்பிக்க முயற்சிக்க வேண்டாம். தங்க வைத்த இடத்தில் யாரும் ரத்தம் சிந்த வேண்டாம். யாரப்பா நீங்கள்? நாங்கள் புதுக்கோட்டை அரசர் தொண்டைமான் போர்ப்படை தளபதி. சபாஸ்! நமக்கு எண்ணெய் குளியல் சேமித்து விருந்து படைத்து உறங்க வைத்து மாலையிடாத பலிகிடாவாக எதிரியிடம் ஒப்படைத்து விட்டார் நஞ்சு மனம் படைத்த புதுக்கோட்டை அரசர். ஆஹா, என்ன வரவேற்பு, என்ன உபசரிப்பு, முகத்தில் என்ன புன்சிரிப்பு, நடிப்புலக மேதைகளை மிஞ்சும் என்னவோ ஒரு வஞ்சக நடிப்பு. 4 முறை நாங்கள் புறப்பட முயற்சித்த போது நல்லவர் போல் 5 பேசி எங்களை தங்க வைத்தாரே. அடடா, அதை நட்புக்கு இலக்கணம் என்றல்லவா நாங்கள் நினைத்தோம். அது வெறும் நடிப்புக்கு இலக்கணம். எட்டப்பன் கூட தன்னை எதிரி என்பதை வெளியிலே காட்டிக் கொண்டார். வஞ்சகத்தில் அந்த எட்டப்பனையும் மிஞ்சி விட்டார். என் உயிரினும் மேலான புதுக்கோட்டை மாமன்னர் ராஜாதி ராஜஸ்ரீ விஜய ரகுநாத தொண்டைமான். உடைகளை தவிர வேறு உடைமைகளே இல்லாத நிலை கட்டபொம்மன்.
வீடில்லை, நாடில்லை, சொந்தமில்லை, ஆயுதமில்லை. கடைசியில் நல்ல நட்பும் இல்லாமல் போய்விட்டது. அண்ணா, வழிய வந்து சிக்கி கொண்டோமே. இரும்பு கோட்டையில் இருப்பது போல் பாதுகாப்பு தந்தார்களே, புதுக்கோட்டையை நம்பியது மண்கோட்டையை நம்பிய கதையாக மாறிவிட்டதே. உறங்கும் வேலையும் ஓய்வெடுக்கும் நேரமும் தானே சிங்கத்தை வீழ்த்த சரியான தருணம். அதைத்தான் பயன்படுத்திக் கொண்டார் புதுக்கோட்டை மாமன்னர். வீரர்களே, வேங்கையை பிடித்து விட்டோம் என்ற இருமாப்பில் மிதக்காதீர்கள். எங்கள் மன்னர் மட்டும் கண்ணசைத்தால் போதும், உங்கள் வாள்களும் ஈட்டியும் எங்கள் கைகளில் வந்து சேரும். இங்கு ரத்த ஆறு ஓடும். தாவி எவனோ வளமாக வாழ்வதற்கும் கைகட்டி காலம் செல்வதற்கும் வீணாக நீங்கள் ஏன் பலியாக வேண்டும்? தம்பி, தப்பித்து தப்பித்து சலித்து விட்டதானா? எங்கு ஓடி ஒளிந்தாலும் அங்கு நாய்களும் நரிகளும் நம்மையே குறிவைத்து துரத்துகின்றது. தன்மானத்தோடு வாழ நினைப்பவனுக்கு இவ்வுலகில் இத்தனை பகைவர் கூட்டமா? காவலனை, உங்கள் மன்னரை பார்க்க வேண்டும், முடியுமா? மன்னர் சற்று வேலையாக இருக்கிறார். இன்னுமா? கும்பிடிக்காரன் அவருக்கு கொடுத்தவைதான் சிறப்பாக முடிந்துவிட்டதே. இனி பரிசுகள் பெறுவதும் பட்டங்கள் பதவிகள் பெறுவது மட்டுமே பாக்கி. நம்பிக்கையோடு நண்பன் விட்டு விருந்தை சாப்பிட்டு அதில் ஒரு துளியோடு விஷத்தை கலந்திருப்பாரேயானால் நட்பின் இலக்கணமே கலங்கப்பட்டு போயிருக்கும். விருந்தோம்பலுக்கே ஒரு பரிமாணம் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் தொண்டைமான் நல்லவர், நட்பின் ஆழம் உணர்ந்தவர். அவருக்கு என் முகத்தை பார்க்க நாளம். அவருக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து விடுங்கள். காவலர்களே, உங்கள் கடமையை செய்யுங்கள். இந்த நாள் நம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நன்னாள். எனது இத்தனை வருட ஆட்சி காலத்தில் எட்டப்பன் சந்தோஷ வெள்ளத்தில் விதக்கும் ஒரு பொன்னாள். மிஸ்டர் தொண்டைமான், என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நான் இப்போதெல்லாம் ஒயின், விஸ்கி, பிராண்டி இதை மட்டும் தான் சாப்பிடுகிறேன். அதனால்தான் தக்காளி பழம் போல் மினுமினுப்பாக இருக்கிறேன். எட்டயபுரத்தோடு இன்னும் 22 ஊர்களையும் சாசனம் எழுதி தருவதாக துறை எனக்கு ஓர்மை வைத்திருக்கிறார். கட்டபொம்மன் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்காக மலைகளிலும் குன்றுகளிலும் ஏன் என் திசைகளிலும் என் படைகளை அனுப்பி தேடச் சொல்லியிருந்தேன். என் நல்ல அதிர்ஷ்டம் சிவகங்கை தாலுக்காவில் உள்ள கலியப்பூர் என்ற ஊரிலே உள்ள காட்டிலே கட்டபொம்மனும் அவனது தம்பி ஓமைத்துறையும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். நான் கூட காட்டிக் கொடுப்பதற்காக மிகவும் பயந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் என் மனம் நிம்மதி கிடைக்கிறது. என்னை நண்பனாக நினைத்து கட்டபொம்மன் ஏமாந்து போய்விட்டார். பாவம், நான் தான் அந்த கட்டபொம்மனை என் நண்பனாக நினைக்கவே இல்லையே. ஆனால் ஒன்று, உபசரிப்பிலும் விருந்தோம்பலிலும் ஆங்கிலேயர்கள் தான். கூட லண்டனில் உள்ள ஒரு பெண்ணை மனம் முடித்து வைப்பதற்காக துறை ஒற்றை காலில் நின்றான். நானும் துறை அவர்கள் அவ்வளவு செஞ்சதால் சரி என்று உடனே ஒப்புக்கொண்டு விட்டேன். இந்த பாஜக கட்சியில் எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொடி பறக்க போகிறது. என்னை வேலையிலே என்று இகழ்ந்தவரை நாளை நடக்கவிருக்கும் விசாரணையில் என் காலில் விழ வைக்கப் போகிறேன். நீ அவன் காலில் விழுவாம இருந்தா சரி. அது ஒன்றுமில்லை துறை அவர்களே. நீங்க போட்ட போர்ல அந்த கட்டபொம்மனுக்கு பின்னாடி நின்ற பாளையக்கார பயலுக்கு அத்தனை பேரும் நம்ம பின்னாடி வந்துட்டானுங்க. அதை சொன்னேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது.
நான் உங்களை சொல்லல. மயிலாட், கட்டபொம்மனை விசாரிப்பது என்பது அவசியம் தானா? உடனடியாக தண்டனை வழங்கி விடலாமே. No, Marcus. We should obey our ancient company rules and regulations. நிச்சயம் நீதி விசாரணை அமைக்கத்தான் வேண்டும். எவ்வளவு பொருட்சேதம், எவ்வளவு உயிர் சேதம், எவ்வளவு மன உளைச்சல், இத்தனை இழப்பும் நமக்குத்தான். இது தெரிந்தும் அவர் மீது உங்களுக்கு கருணையா? காரணை என்ற வார்த்தைக்கு ஆற்றம் தெரியாதவன் இந்த பிளான் என்னை எழுத்து நிறுத்தவனை அடியோடு ஒழித்து முகவரியை இல்லாமல் செய்பவன் தான் இந்த பேனர். இந்த விசாரணை அமைப்பதன் நோக்கமே எந்த விதத்திலாவது அந்த கட்டபொம்மனை நம் கும்பனியிடம் படியெடுக்க வைக்க வேண்டும். இதுதான் நமது கவர்னம் நமக்கு இட்ட காதலை. மிஸ்டர் காணமானவர்களே, அந்த பிடிபட்ட கட்டபொம்மனையும் அவனுக்கு ஓமித்தரையும் சிறையில் அடைந்து வையுங்கள். தங்கள் உத்தரவுப்படி கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை சிறையில் அடைத்து விட்டோம். மார்க்கஸ், நீ இந்த சிறையில் இருக்கும் அந்த கட்டபொம்மனை அழைத்து வாருங்கள். இங்கே நீங்க காலால் இட்ட கட்டளையை நான் தலையால் செய்ய காத்திருக்கிறேன். Today is October 6 in 1990s, Walden and my life. என் வாழ்நாளில் மறக்க முடியாத பொன்னாள். Because தாயக மண்டலங்கள் அனைத்தும் எனக்கு சாந்தமாக போகும் நாள். Mr. Thandama and Mr. Atapan, here are we are close friends. நீங்கள் ஏறுவரும் அந்த தேர்ந்தெடுத்த கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தமைக்கு எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவங்களுக்கு நிறைய காரணப்பட்டிருக்கிறது. உண்மை, முற்றிலும் உண்மை. அந்த திமிர் பிடித்தவனுக்கு பிழைக்க தெரியவில்லை. ஆனால் எனக்கு உங்கள் நட்பும் மதுவுமே போதுமானது. ஆனால் துறை அவர்களே, காட்டிக் கொடுத்து பாராட்டு பெறுவது அருமை நண்பர் புதுக்கோட்டை தொண்டைமானின் பங்குதான் சற்று அதிகம். Wonderful, the great job. Definitely, I will give you special gift. Wow! Welcome, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்து தமிழராகிய கட்டபொம்மன் அவர்களே. ஓ சாரி பதிவீர பாண்டிய கட்டபொம்மன். அபாயம் என்று தெரியாமல் புலிவாலை பிடித்து வைத்தோம். அதிகாரத்தை எதிர்த்து ஆர்ப்பரித்து வைத்தோம். கைது செய்ய ஆணையை பிறப்பிக்க வைத்திருக்கோமே என்று ஆட்சிப்படுகிறாயா? கவலைப்படாதே, நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். அச்சம், அச்சம், அபாயம், அதிகாரம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த மரத்தமிழ் மகனின் அவதாரம். நீங்கள் உத்தரவு கொடுத்தால் உங்கள் அனுமதியோடு நானும் ஒரு வசனம் பேசிக் கொள்கிறேன். Oh, you want to speak something? Okay. Warrior, you. கட்டபொம்மா, நல்லவர்களை கண்டால் கை கூப்பி வணங்க வேண்டும். அதுதான் நமது தமிழர் பண்பாடு. உடனே துறை அவர்களை கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் செலுத்து. Yes, that good habit. Immediately do it, Katboma. பரங்கிய தூக்கியின் எச்சரியை மண்டியிட்டு வைக்கிற சக்தியும் ஈழப்படும். என்னிடமா போரை ஓட்டுகிறாய்? குரல் வளையம் நசுக்கி விடுவேன். பிறந்த போர் நாட்டையும் பெற்றெடுப்பதை நல்லது. அந்த தமிழகத்தையும் சின்ன தமிழையும் வணங்கும் கலைஞராய் நாய்களை வணங்க கோடியிலே அறப்பட்ட சிங்கம் காற்று ஒருமத்தாஞ்சு. கோடி வீரர்கள் கோடி நின்றாலும் தேடி சென்று கைது செய்து பணி அமைப்பதுதான் என் வாடிக்கை. எனக்கு மேலும் நீ எங்கள் கும்பனியிடம் காட்ட முடியாது உன்னுடைய வேட்கை. கேவலம்
ஒரு சிட்டுவேஷன் ஆட்சிப்படுகிறாயா? காட்டுமா, நீ வேண்டுமானால் உன் ராஜ்யத்திற்கு மன்னனாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீயும் ஒரு பாளைய தலைவன் தான். முதலில் பணிந்த தலைவனுக்கு மாற்றமே பிறகு என் சிறந்த முடி கூட உன்னை கண்டு அசையாது. என் தங்கைக்கா ரோமம் கூட உன் முன்னால் பணியா எதிர்த்து நின்றால் நின்று பாயும் என் அப்பா திருச்செந்தூர் ஆண்டு வளர்த்தவர்களுக்கு அபயமும் தலை வணக்கம். சர்வ வல்லமை பெற்ற தென்னகத்தில் ஆணி எடுத்து வைக்க வந்தான். என்னிடமே அரசியல் அரிச்சுபடி தெரியாமல் பேசுகிறாய். அவையில் நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரியாமல் தளர்த்திக் கொண்டிருக்கின்றன. அரசியல் அரிச்சுபடி தெரியாமல் பேசுவது நானா அல்லது நீயா? நான் வாழ்வாள குறித்து காட்டுகை சற்று திரும்பிப்பார். அது தெரியும் என் அரசியல் சாகசம். எதிர்த்திருந்த வெள்ளையை கண்டிருக்கும் நேரத்தில் பதவி வரவிட்டேனே, அந்த ஏலன் துறையை கெட்டுப்பார். அதில் புரியும் என் அரசியல் சூட்சமம். கேவலம் மன்னாசைக்காக தளபதியை வஞ்சகமாய் கொண்டு மாநிலம் என்ற மாநிலத்திற்குள் பேசுகிறாயா? பொறுமையை நடத்தும் நாடகம் ஒரு நாள் முடிவுக்கு வரத்தான் போகிறார். அவர் இந்த மாணவன் மோதம் கண்முறை கண்டு ரசிக்கத்தான் போகிறார். அது ஒருபோதும் நடக்காது. அவனை போன்ற அடங்காத முரட்டு குதிரையை அடக்கி ரசிப்பவன் தான் இந்த பேதமன். அவனை கேட்க அவருமில்லை என்ற தைரியத்தை ஆரம்பம் சுப்ராபுரம் உள்ளிட்ட 22 வில்லேஜஸ்களை அவனதாக்கி கொண்டான். அதற்கு நீயே மன்னனாகவும் முடிசூடிக் கொண்டான். அதற்கு மேலும் கும்புனி ஆதிக்கத்தின் சர்வ சக்கரவர்த்தியான என்னையும் வணங்க மறுக்கிறார். என்ன திமிர் இருக்கும் உனக்கு? துறையோர்களே, நீங்கள் என்ன கேட்டாலும் பதிலுக்கு அவன் யாராவது பேசிக்கொண்டேதான் இருப்பான். ஆணவம் பிடித்தவன். நீங்கள் விசாரணையை தொடங்குங்கள். I only come here to collect taxes, or not to enter your hospitality or to pass. என்ன சொல்றாங்க கருமானும் துறையவர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது ஆங்கிலம் நன்கு அறிந்த எனக்கு புரியும். ஆங்கிலம் நன்கு அறிந்த ஆனால் படிப்பறிவில்லாத அவனுக்கு எப்படி புரியும்? தமிழே இங்கே தாளம் போடுகிறதாம். அவனிடம் போய் ஆங்கிலத்தில் பேசுகிறீர்களே, அனைவருக்கும் புரியும்படி தமிழில் கேளுங்கள். இத்தனால் நாடோடி கலைஞரை இருவர் முறையும் தாய்த்தவரை விரிவாக பேசினால் உன்னாவை அழுத்து விடுவேன். உனக்கும் நிறைய வித்தியாசங்கள் போல என் தமிழ் மண்ணிலே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்ப்பாளர் வீரத்தையும் தைரியத்தையும் தன்வாரத்தையும் ஊட்டி வளர்ப்பவர்கள் நாங்கள். புரிகிறதா? இது என் தாய்மொழி தமிழ். There is a lot of difference between you and me because every child want my Tamil sign was set up. It sells with courage and confidence. Better you understand. This is your mother tongue, English. நீங்களாக சின்ன வித்தியாசம் இல்லையா? தமிழ்நாட்டில் சின்ன கூட ஆயிரமா தைரியமாக கேள்விப்பாடு பிள்ளைக்கு பெஞ்சா నీకు తెలుసా? ఇది తెలుగు. ఎంత చేత ఎంత వెనక్కి వెనక్కి ధారాളം వ్యత్యాసం ఉంది. ఈ తమిళనాட்டில் நாங்கள் சின்ன குட்டிகளுக்கு ஆயுதமும் தைரியமும் நல்குந்த போராடுகிறார். நான் செஞ்சில் பாஞ்சால குறிச்சியாக்கும் நைட்டு மலையாளம் முடியும். इरान मलयालम क्या है? तुम्हारे मोरे में बगूर तंद है, हमसे तमिल छिपा है जो अपने बच्चे को बचपन से सदा विश्वास का ज्ञान देते हैं. तुम समझे? या हिंदी है और मर गए मराठा मिला அவனுக்கு வாய்ப்பேசவும் தெரியும்.
நான் சற்று முன்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. It's okay. No problem. You are a genius. But no use. Because this is my place. உன்னை காப்பாற்ற எவரும் இல்லை என்பதை தெரியாமல் பிழைத்துக் கொண்டிருக்கின்றான். என்று வாழ போட்டு கூட்டிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய கண்ணில் என்ன அவ்வளவு பெரிதா? அப்படியே பெரிதாக இருந்தாலும் இந்த தமிழ் மண்ணை ஆளப்போவது என்னை போன்றது ஒரு ஆங்கிலேயன் தான். இனி நீங்கள் எப்பொழுதுமே எங்களின் அடிமைதான். தமிழ் மொழிக்காக வாய்க்கிலேயே காத்துக் கொண்டிருக்கின்றாய். Our English is in a universal language. But your Tamil is not greater than our English. தமிழனாக பிறந்தால் அபூர்வ பிறவியா? இல்லை, உன் தமிழருக்கும் மட்டும்தான் அருமை பெருமை உண்டாம். என் தாய்மண்ணை சுரந்தவன் அவனுக்கு மனம் கொள்ளும் தமிழ் மொழியின் அருமையும் தெரியாது, தமிழனின் பெருமையும் புரியாது. அச்சம் தவிர்த்து ஆண்மைய வராமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்திருந்து சரித்திர பேச்சுகள் சாவதற்கு அஞ்சாமல் சீர்வோல் செய்தி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்வர பேசி நைய புரைத்து பேற்றை போற்றாமல் புதிய விரும்பி மானம் போற்றி ரௌத்ரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி பஞ்சம் தலைவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் வாழ்ந்து சாவுக்கு சவக்கடிகார துடிக்கும் மரத்தமிழ பித்தரமல்ல இத்தனை போல் அடைந்த பித்தரமல்ல. ஆனால் தமிழ் பித்தமிழ் பெற்றிட்டார். தமிழ் கருவராக அப்பன் நாடுமுக சாமியை அனுதினமும் போற்றிக் கொள்ளும் உள்ள பக்தர். என் தமிழ் மொழியை போற்றி என்ன தெரியும் உனக்கு? கேட்டுக்கொள் தமிழ் மொழியின் அருமைகளை. ஏழைகளை போட்டது எங்கள் தமிழ் மொழி, தீரமும் விவேகமும் படைத்தது எங்கள் தமிழ் மொழி. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து என்று 247 எழுத்துக்களை கொண்டது எங்கள் தமிழ் மொழி. வள்ளியாம் வெள்ளியாம் இளைஞரம் என்ற இலக்கணம் எங்கள் தமிழ் மொழி. வாழ்வின் இலக்கணமாம் 1330 திருக்குறளின் ஐயன் திருவள்ளுவன் இவ்வுலகத்திற்கு ஈர்த்தவன் என்ற தமிழ் மொழி. தமிழனை அபூர்வ பிறவி என்றா கேட்டாய்? கேட்டுக்கொள் தமிழ் மகனின் பெருமைகாய். தங்கை கொண்டவன் தமிழன், எழுதலை கொண்டு ஊழியர் என்று வைத்தியம் சொன்னவன் தமிழன், யாரும் ஊரே யாவரும் பேரில் என்று வீர உலகமிட்டவன் தமிழன். முல்லைக்கு தேர்வார்த்து பரம்பரை ஆட்சி செய்த கடைகள் வல்லர்களில் ஒருவரான பாடி வல்லர் ஒரு தமிழர். தாய்ப்பசலின் கல்லீரலை கேட்ட மாதாவை தேர்காலில் இட்டுக் கொண்ட மணியின் சோழர் ஒரு தமிழர். கட்டிய கிளையிலே ஓர் அதிசயமா தஞ்சை பெரிய கோவிலுக்கு போற்றப்படும் பெருமுறையா கோவில் கட்டிய அந்த ராஜராஜ ஒரு தமிழர். இத்தனையே ஜல்லிக்கட்டு பிடிக்கும் என் மண்ணின் இறை விளையாட்டு. அதை இவ்வுலகத்திற்கு அறிமுகம் செய்த ஒரு தமிழர். இத்தனை பெருமை வாய்ந்த என் தாய் தமிழை தரையிலே கிடத்திவிட்டு மாற்றாந்தாயிரமும் ஆங்கிலத்தை மதியிலே வைத்துக் கொண்ட தமிழை நாம் மதிக்கட்டவனா? மானம் கெட்டவரே, உன் நேற்றலுக்கு என் தமிழ் மொழியும் பயப்படாது. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்திருந்தா என்று மாறட்டும். இந்த வீரவழியை கட்ட ஒம்மனும் பயப்பட மாட்டான். ஏனென்றால் நான் தமிழ் என்றார். நீங்கள் கூறியது சரிதான். ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பல விதமான பதில்களை வேறொன்றும் இல்லை. இந்த நாட்டை ஆள்கின்ற தீவிரவாதி இன்னும் சற்று நேரத்தில் அடங்கிவிடும். நிச்சய காட்டுப்போவா ஒரு நாட்டை ஆள்கின்ற மந்திரம் மட்டும் தெரிந்திருந்தால் போதாது. என்னை போன்று பாளையக்காரர்கள் மண்டியிட வைக்கும் தாந்திரமும் தெரிந்திருக்க வேண்டும். அது உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. வெற்றி பெற்ற வண்ணா தோல்வி அடைந்த வண்டி நாவலக்கம் தேவை.
நன்றாக பார். அவன் சக பாளையக்காரர்களை பார். அப்படியா? என் கண்ணுக்கு ஒருவன் தெரியவில்லையே. நாய்களும் நரிகளும் பிறந்து கழுகுகளும் தான் தெரிகிறது. அவன் கண்களுக்கு வேண்டுமானால் அப்படி தெரியலாம். இந்த விசாரணை வேடிக்கை பார்க்க வந்திருக்கின்றார்கள். உன்னை சந்தியில் நிற்க வைத்து சந்திகளை பிடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்கப்படுவதை பார்த்து ரசிக்க வந்திருக்கின்றார்கள். நாளை நமக்கும் இதே கதிதான் என்பதை அறியாமல் அமர்ந்திருக்கும் அற்ப ஜென்மங்கள். அவனை காப்பாற்ற எவரும் இல்லை என்பதை தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றான். நீ ஆடிய ஆட்டம் பாட்டம் வீர விளையாட்டுகள் எல்லாம் எங்கே போயிற்று? ஓட விரட்டி அளித்தாய என் வீரர்களை எங்கே போன்ற உன் கீழே பிடித்த வீரம் எப்போதாவது புரிந்து கொண்டாயா? என்பதை எனது மனம் எனது சக்தி இவைகளை எது உன் படை, எது உன் பலம், எது உன் சக்தி? இவற்றின் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால், உண்மையில் நீ ஒரு வீரராக இருந்திருந்தால், வாரியாக என்னை சங்கிலியால் பூட்டி வைத்திருப்பாயா? எனக்கு பிடித்தவரை இத்தனை வீரர்களைத்தான் எனக்கு காவல் நிறுத்தி இருப்பாயா? துப்பாக்கி வீரர்களைத்தான் தொலைக்க நம்பி இருப்பாயா? காலம் கடந்து விடவில்லை. இப்போது கூட ஒரு சோதனை வைத்துப்பார். என் கையில ஒரு சிறு கட்டாயை வந்து கொடுத்துப்பார். எண்ணிப்பார் எத்தனை தலைவரின் மண்ணிலே உள்ளது என்பதை கணக்கெடுக்க உன் தலைமுறை உன் அங்கத்தில் இருக்காது. நான் தயார், நீ தயாரா? வேண்டாம் துறையோரே வேண்டாம். அவன் சிறு பிள்ளை கூட வெறும் ஆயுதமாக்கி விடுவான். வாயை கொடுத்து அவன் வேண்டுமென்றே உங்கள் கோபத்தை தூண்டுகிறான். நான் சொல்றதை கேளுங்கள். கட்டுப்போமா? நாங்கள் ஒரு நியாய கல்வராக இருந்தாலும் சட்டப்படி விசாரணை செய்துதான் தீர்ப்பு வழங்கும். என்ன நீதி, என்ன தீர்ப்பு? நாய் குறித்தது ஒரு தூக்கம் கலைஞர் என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்த எவ்வளவு நேரமாகும்? அதிலும் பிடிவாதம், அதற்கெடுத்தாலும் எதிர்வாதம். எவ்வளவு நடந்த பிறகும் இன்னும் காயவில்லை உன் வேகம். அது குறைந்திருந்தால் நான் எப்போதும் உனக்கு பழிந்திருப்பேன். குட்ட குட்ட குறைந்திருப்பேன். உங்கள் குற்றச்சலுக்கும் இறங்கி இருப்பேன். ஆசைப்பட்டு அடிமையாக மாறுவதை விட என் சிறப்பு துண்டிக்கப்பட்டு பணமாச்சாவது எவ்வளவோமே. வீழ்ச்சிக்கு பிறகும் வீராப்பு போகவில்லை. சங்கிலியால் பிழைத்து சாவின் விளிம்புக்கு வந்த பிறகும் ஈரமாப்பு ஆடுகவில்லை. உண்மையற்றை உள்ளவரின் உள்ளத்தில் சுதந்திரமாக குறைவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் வரை போகாது. உன் பண்பற்றத்தை நல்லெஞ்சிற்கு கொடுக்கும் வரைய வந்தார். அந்த பிரம்மனை ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. கொம்பனுக்கு ஒரு கிசை செலுத்தவில்லை. நான் விடுத்த உத்தரவுகளுக்கும் பதில் தரவில்லை. தானாதிபதி பிள்ளையை தூதிவிட்டும் அந்த தானாதிபதி பிள்ளை எங்கள் வசம் ஒப்படைக்கவில்லை. எதற்களை சிவகிரி பாளையத்தை தாக்கி அங்குள்ள மக்களையும் விவசாயிகளையும் உணராக்கி கொண்டார். தென் பிராந்திய பிரிட்டிஷ் ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பலரது கொலைகளுக்கும் காரணமாக இருந்திருக்கின்றார். கற்பப்பா, நீ ஒன்றை புரிந்து கொள். அதிகாரம் எங்களது கையில் இருக்கும் பொழுது சர்வாதிகாரங்கள் எப்படி சாயவழியாக நான் சொல்வதை கேள். ஆத்திரப்படாமல் கேள். இன்னும் கூட I will give you ஒரு சான்ஸ். உனக்கு ஒரு ஆஃபர் தருகிறேன். நீ செய்த எல்லா குற்றங்களையும் ஒப்புக்கொள்ள எங்கிடம் ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிப்பு ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிப்பு கேட்பதா? நான் வண்டியிட்டு உயிர்ப்பு செய்தாலவோ 1000 சொல்லாதவரை உனக்கு உயிர்ப்பை கொடுத்தேன். என் 2 தளபதிகளையும் காவாங்கிய உன் அகத்தை செலுத்ததாக வெட்டி எடுத்து என் பாஜக குறித்து பருகி நோக்கிக்கிறே கவிஞர் பேச முடியுகிறே. இதை விட வேறு நன்றாக வந்து மறக்கு சந்திராஜை கற்பழித்த போது நான் சஞ்சலப்படவில்லை. சந்தியில் நிறுத்தி வைத்து கேள்விகளை தோற்க போது நான் வருத்தப்படவில்லை.
விரும்பவில்லை. ஆனால் என் எதிரே நின்று குற்றம் காட்டி கொக்கரிக்கிறாரே எதிரி, அவரை கொண்டு சேர்க்க முடியாமல் கூறுகிறேனே. கொடுமையும் கொடுமை. ஈரவாண்டியின் வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவம் சிறுமையும் சிறுமை. முருகா, எனக்கு ஏன் இந்த சோதனை? Shit! Your chance is over. Finally, I decided. அவன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை ஓடி பார்க்க போகிறேன். அதைத்தான் சொல்லிவிட்டாயே, சுமத்தப்பட்ட குற்றங்கள் என்று. உண்மையாக நடந்தவையல் என்று உனக்கே தெரியும். அதை ஓடி பார்த்ததான் அந்த நீதி விசாரணை. நீதி விசாரணை அப்படி என்றால் இந்த முச்சந்திதா நீதிமன்றமா? சரி, இருக்கட்டும். வழக்கற்றோருக்கும் வாதியார், வாதிடும் வழக்கறிஞர் யார், விசாரித்து தீர்ப்பு சொல்லும் நீதியரசர் யார்? எங்க எல்லாமே நான் தான். I have all right to do anything I wish. எனக்கு எந்த விதமான முறைமையை எதிர்ப்பதற்கும் எனக்கு எல்லா அதிகாரங்களும் உள்ளது. பின்னதற்கா இங்கே ஒரு ஆட்டமன்ற கூட்டம்? தலையாட்டவா, கையட்டவா, உன் தீர்ப்பை கேட்டு பாராட்டவா? எதற்கும் பயப்படாது. நீ எதை சொன்னாலும் அதற்கு தலையாட்டவை தவிர வேறு தெரியாத ஈரப்பயர்கள் அந்த தொட்டை வாழும், அந்த எட்டப்போடும். நீ அதை என் காலம் கருத்துகிறாய். கண்டவை என்னவென்று சொல். Stupid nonsense! You don't know! You are an accused. அவன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கூறுகிறேன் கேள். எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியின் படி வாரி செலுத்த தவறினாய், கிஸ்தியை கொடுக்கவும் மறுத்தாய். நீ செய்த முதல் குற்றம். எதற்கு வரி? யாருக்கு கிஸ்தி? வானம் மும்மாறி போடுகிறது, உலகம் நிலத்தை கொடுக்கின்றான், யார் நெல்லை இறைக்கிறது, நாங்கள் உண்கிறோம். உனக்கு எதற்கு நான் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? என்னை அள்ளிப்படைக்க வந்தவன் சொந்த வட்டுக்காக மையப்பொழுது செய்த முதல் குற்றம். தலைவருக்குள் எந்த இஷ்டம் காரைக்கான ஆணவத்தவரும் எங்கள் காரைக்கான ஜாக்சன் துறையை அவமதித்தாய், அலங்கரித்தாய். ஏது நீ செய்த இரண்டாவது குற்றம். ஜாக்சன் துறையை அவமதித்து 23 நாட்கள் என்னை அறையவிட்டான். 3 மணி நேரம் நிற்க வைத்தான். அதை குரூரமாய் பார்த்து ரசித்து மகிழ்ந்தான். சாவரம் என்றால் என்னை கைது செய்ய அறை பார்ப்பித்தான். என் வழியிலே கை வைத்தான். செய்த பலனை அனுபவித்தான். தலைக்கான நடக்காதை அவனுக்குத்தான். அடுத்து எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை அறிந்தும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதை தெரிந்தும் மனமை மூட்டிவிடும் என்பதை புரிந்தும் எங்கள் கேப்டன் லெப்டினன்ட் கிளார்க்கை வெற்றி கொண்டாயே. அதை நீ செய்த 3வது குற்றம். லெப்டினன்ட் கிளார்க்கை வெற்றி கொண்டு அவன் மருத்துவ வந்து தியானம் செய்து கொண்டிருந்தானா? என்னை வம்புக்கு இழுத்தான், வாழ்த்து வீசினான், என் உயிருக்கு குறிவிட்டான். பார்த்துக் கொண்டிருப்பானா என் மகன் தளபதி? முந்திக் கொண்டான், வாழ்க்கையில் வெற்றி கண்டான். வேறு ஏதாவது என்றால் வணங்க மாட்டாய். பல்லாயிரக்கணக்கான வீரர்களையும் காண்டு குவித்தாய். எல்லாவற்றையும் நான் மறந்தாலும் உன்னால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டமும் நஷ்டமும் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. இவை எல்லாவற்றையும் நான் மறந்தாலும் மன்னித்தால் ஒரு கலைக்கலை என்கின்ற முறையில் என்னை சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிட்டோம். என்னை சந்திக்காமல் நாட்களை நடத்தினாயே, அதுதான் நீ செய்த முதல் குற்றம். மன்னிக்க முடியாத குற்றம். சந்திக்க மறுத்து நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? எதற்காக அவனை சந்திக்க வேண்டும்? எங்கள் மண்ணை அங்கி படைக்க வந்தவன் நீ. எங்கள் கௌரவம் அரசாதி என்னை புதியதாக பதிவேற்ற நீதான் சந்தித்திருக்க வேண்டும். அதை விடுத்து என்னை அடிமையாக அடித்து உள்ளத்தை என்னை வரவழைக்க இருக்கிறது நீ செய்த மாபெரும் குற்றம். ஆட்களுக்கான குற்றம் கற்பமா. இந்த குற்றங்களுக்காக நீ என்ன பதில் சொல்ல போகிறார்? என்னை பொறுத்தவரையில் இதில் எதுவுமே குற்றங்கள் இல்லை. கற்பமா அவனுக்கு வழங்க வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் வழங்கியாயிற்று. வாழையவில்லை, பாடியவில்லை, தானியவில்லை. அதை மீண்டும் மீண்டும் மேலும் வேண்டுவதிலும் பயனில்லை, பயனில்லை, பிரயோஜனமில்லை. நான் சொல்ல போகும் இந்த தீர்ப்பு எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எடுப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்.
முட்டாள்களை, வாயிலிருந்தும் பேச முடியாத ஊமைகளை நான் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். காட்டிக் கொடுக்கும் கலைகளை காலை வாயிலின் மண்டகளை இதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு பரிசுகள் உண்டு, பதவிகள் உண்டு, சொந்த நாட்டை விலைபேசிய கோரங்களை இதற்காக நான் பஞ்சாபப்படுகிறேன். என் தெரியுமா, நல்ல நல்லவர்கள் பழைய பிரிந்து விட்டான் இந்த வேலை மற்றவர்களை ஒப்படைத்தீர்கள், ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டீர்கள். நீ ஒரு சாதாரண குடும்பம் கூட ஆயுதம் வைத்திருக்க கூடாது. நீ வைத்திருந்தால் இனி உங்களை மன்னர் என்றோ அரசர்களோ நீங்கள் அழைத்துக் கொள்ள முடியாது. இனி உங்கள் பெயர் வெறும் பாளையக்காரன் மட்டும்தான். என் நாட்டை நெருக்கி வந்த பாளையவர்களே, நீ நீங்கள் பாளையக்காரர் அல்ல. இன்னும் இருபத்து போயிருக்கும் உங்கள் கோட்டை, சரிந்து விழுந்திருக்கும் உங்கள் தலைகள், வைக்கப்பட்டிருக்கும் குடியிருப்புகள், தெருவிலே நிற்க போகும் ஆதி மதவே உங்களுக்காக நான் அருளப்படுகிறேன். அடுத்த பகுதியாவது தீரகார பிறக்க ஆசைப்படுங்கள். நீ என்ன கொதினாலும் இவர்களை நீ ஒன்றுபடுத்த முடியாது. ஏனென்றால் உனக்காக பரிந்து பேசவோ உதவிக்கு ஓடி வரவோ எவரும் இல்லை இந்த கூட்டத்தில். குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டன. உன்னை 1000 முறை தூக்கிலிட்டாலும் ஆத்திரம் தீராது. அது முடியாது என்பதால் உன்னை சாக்கும் வரை தூக்கிலிடும்படி உத்தரவிடுகிறேன். நல்ல நீதி, நல்ல தீர்ப்பு, நல்ல நீதிமன்றம் வழக்கத்தொடுத்த வாதியை வழக்கறிஞராக வாதாடி நீதிமன்றாக மாறி தீர்ப்பு வழங்கிய புதுமை இந்தியாவில் வந்திருக்கிறார். நீ நினைத்ததை சாதித்து விட்டாய். எங்கள் கைகளை வைத்த எங்கள் கண்களுக்கு உண்டாக்கி விட்டாய். கர்மத்தின் வாழ்வுகளை சீர்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சத்தியம் ஜெயித்தே தீரும். எல்லையை கருவியால் போன பொதுவார்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் மாபெரும் ஆங்கில சக்தியை எதிர்த்து போராடி தன்மானத்தோடு தமிழ் பெருமையை நிலைநாட்டி விட்டு தூக்கு வேலைக்கு போகிறேன். ஆனால் நீங்களோ பயந்த கலைஞரிடம் பணிந்தீர்கள், பயந்த உரிமை இழந்தீர்கள், உணவை வயந்தீர்கள். வீரத்தோடு வளர்க்க வேண்டிய உங்கள் பிள்ளைகள் முதுகிலே பயத்தையும் அறிவித்தவற்றையும் சுமத்தி விட்டு போகிறீர்களே, இந்த உலகம் மன்னிக்கலாம். ஆனால் உங்கள் கோழைத்தவற்றை சரித்திரம் ஒருபோதும் மன்னிக்காது. வீரவாண்டி கட்டபொம்மன் பயமின்றி வாழ்ந்தான். எந்த ஒரு அதிகாரத்திற்கும் பணியாமல் வீரத்தோடு வாழ்ந்தான். சோழர்கள் பல சூழ்ந்த வாழ்வத்தில் ஒரு தூக்க கைப்பை ஏற்றார் என்று நாளைய வரலாறு கூறட்டும். பயங்கள் நம் நாட்டை விட்டு ஓடட்டும். அறிவத்தோடு நீங்கட்டும். கட்டபொம்மனை நீங்கள் நிறுத்தி வருவதாக நினைக்காதீர்கள். உங்களைத்தான் கட்டபொம்மன் நிறுத்த போகிறார். மரணமை அவனை நெருங்கும் முன் அவனது முகத்தை மூடு. பயம் தெரியாமல் இருக்கட்டும். துணிந்தவனுக்கு தூக்கு மேலை பஞ்சுமத்தை நீங்கள் இப்போது கட்டபொம்மனை தூக்கி எடுக்கவில்லை. அவனை உயிரற்ற உழைப்பான் தூக்கி எடுக்கின்றீர்கள். தூக்கத்தை துச்சமாக நினைப்பவர்கள் நாங்கள். ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள். நீங்கள் இப்போது கட்டபொம்மனை தூக்கி எடுக்கவில்லை. அவரது உயிரற்ற உழைப்பான் தூக்கி எடுக்கின்றீர்கள். எனது நீரத்தாவதியான வல்லையத்தேவனும் சுந்தரலிங்கமும் மாண்டவரே கட்டபொம்மன் பாடி இறந்து விட்டார். பாளையக்காரர்கள் ஒன்று வரலாம், பகைவர்களை வென்று வரலாம் என்று கற்பனை செய்து கொண்டு ஊழியாக மறைந்து கொண்டே அந்த கற்பனைக்கு கிடைத்த பரிசுதான் இந்த தூக்கு கயிறு. தம்பி ஊமைத்துறை பாண்டியா, அன்றாட சிந்தனை, இந்த கடைசி நேரத்தில் உன்னைக்கான துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. உன்னை பொதுமண்ணே உன்னை விட்டு போட கொண்டே எனக்கு வருத்தம். பருத்து எதிர்காலத்திலே 1000 காலங்கள் உன்னை முடியாத பேருவர் வருவார். உன் உயிரை உயர்த்துவார். இதுவே எனது நிரந்தர ஆசை. கட்டபொம்மன் ஏற்றி சுதந்திரம் எட்டி வைத்த சுதந்திர வீரா ஒரு நாள் வெள்ளை ஆதிக்கத்தையே தேசத்தை விட்டு வெளியேற்றும். நீ தேசத்தையும் சுதந்திர நாடாக மாற்றும். நான் வளர்த்த இளைய சமுதாயமே விளையட்டும் அறிவிட்டார், மலரட்டும் சுதந்திரம். நிறைவேற்றம் பறக்கும் இந்த திமிர் பிடித்தவனின் மாநில பிறர் வாட வாழ செயல்களில் நரை கூடி கிளப்படுவமே
கொடுங்கொடுங்கிறையன இம்மாயும் பல வேடிக்கை மனிதரை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்டு அவை நேரே என்று எனக்கு தருவாய் என்ற முன்னைத்திய வினை பயன்கள் இன்னும் மூழாதழிந்திடல் இனி என்னை புதிய உயிரா எனதும் கவலையறச் மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். தேடி பார்த்தாலும் ஈடு எவன் தானடா தன்னை பெற்ற தாயிடம் பிறந்த நாடுதான் பெரிது நாடு பார்த்ததும்